ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचैतन कौरवादिहननौ कुन्तीसुधा पालनौ एतद्भागवतं पुराणगदितं श्रीकृष्णलीलामृतम्। போன கிளாஸ்ல நம்ம அஜாமிள சரித்திரத்தை பார்த்தோம். இந்த சரித்திரத்துல பகவான் மனுஷர்களுக்கு அனுகிரகம் கொடுக்கிறார். அதாவது அவளுடைய தவறுகள் ஏதாவது இருந்தாலும் அவளுக்கு மோட்சம் கொடுக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த சரித்திரத்துல ஸ்ரீமன் பட்டத்திரி அஜாமிழ மகீசுரகன்னு சொல்றார். மகீம் சுரக, அதாவது அவ பூலோகத்துல வாழும் தேவர்களாம். சோ இந்த கதையை நம்ம பார்த்தோம். அகஸ்தியர் சுகாச்சாரியாருக்கு சொல்லி, சுகாச்சாரியார் பரீட்சத்துக்கு சொல்லி அப்படி வழிபடியாக வந்த கதை. இதுல ஒரு மகத்துவம் இருக்கு, அதை நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இந்த அஜாமிளன் ரொம்ப தர்ம பதத்துல இருந்து சம்சாரத்திலே இருந்துட்டு நல்லதனமாக தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் நடத்தி வந்துட்டு இருந்தானவன். எப்பவுமே அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவன் குடும்பத்தை பாதுகாத்துட்டு அந்த மாதிரி இருந்தான். அந்த மேப்பில் அந்த இடமெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, அவ அப்பா அந்த யஜ்ஞத்துக்கு வேண்டிய அந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு வர்றதுக்கு காட்டுக்கு அனுப்பின உடனே சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு வேசியை நம்ம பாக்குறானுவ. யாரோ ஒரு புருஷனோட நின்று செல்லா வச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு சட்டுன்னு அந்த மனம் சஞ்சலப்பட்டு போயிடுறது அஜாமிளனுக்கு. அப்ப என்ன ஆறுது, அந்த மன சஞ்சலம் அவனை ஆட்டி வைக்கிறது. என்ன பண்றான்னா, அவன் எத்தனையோ பிரசாந்தமா இருந்தா கூட அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவி, அப்பா அம்மா எல்லாரையும் உத்ஸ்ருஜ்யங்கிறார், எல்லாரையும் விட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவன் குடுத்தம் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சு விடுறான் அஜாமிளன். அப்படியாக எத்தனையோ நாட்களும் கடந்து போயிடுறது. அவனுக்கு வயசும் ஆயிடுறது. அவனுக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன பண்ணிருக்கான்னா, அவனுக்கு அந்த பிறக்கிற குழந்தைகள்ல அது கடைசி குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருக்கான். அப்புறம் அந்த குழந்தை பேர்ல அவனுக்கு ரொம்பவுமே ஆசை. அவனுக்கு அந்த கடைசியா பிறக்கிற அந்த குழந்தை பேர்ல இப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்லோகம் 3ல நம்ம என்ன பார்த்தோம், கடைசி காலம் வந்தாச்சு, விருத்தி காலம் வந்தாச்சு. அப்போ என்ன, இந்த யமகிங்கரர்கள் வரா, 3 பேர் வரா. அது கூட எப்பவுமே 2 பேர் தான் வரா. இந்த கேஸ்ல 3 பேர் வரா. அது என்னத்தினால என்ன, அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான் அவன். அப்போ அந்த அவளை பார்த்த உடனே அந்த பயத்திலேயே வாய் குளறி நாராயணா அப்படின்னுட்டு கூப்பிடுறான் அஜாமிளன். இவன் நிஜமா பகவானை கூப்பிடுறானா இல்ல தன்னுடைய புள்ளைய கூப்பிடுறானாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவன் நாராயணான்ட்டு கூப்பிடுறான் அந்த பயத்துல. அப்போ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கூப்பிட்ட அந்த தக்ஷணமே விஷ்ணு பார்ஷதர்கள் அங்க குதிக்கிறான். இப்போ அவன் பார்க்கறான், ஒரு பக்கம் யமதூதர்கள் நிற்கிறான், இன்னொரு பக்கம் விஷ்ணு தூதர்கள். ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கு, பீத வஸ்திரம் கக்கிண்டு சங்கு சக்கர கதாதாரியா பகவானுடைய தூதர்கள் இல்லையா, பகவான மாதிரியே அவளும் நிற்கிறான். இப்ப அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல, ஸ்லோகம் 5ல விஷ்ணு தூதர்கள் என்ன பாசக்கயிறு போட்டு அவனை இழுக்கிறான். இப்ப என்ன, அந்த ஜீவனை இழுக்கிறாவா இல்லையா, நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல. அப்போ அந்த யமதூதர்கள் இந்த ஜீவனை இழுக்கும் பொழுது விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டான்னுட்டு தடுத்து நிறுத்துறாவா. அப்ப தடுத்து நிறுத்தின உடனே இவ என்ன அர்த்தம்னா, என்னத்துக்கு தடுத்து நிறுத்துறா தெரியறது இல்லை அவளுக்கு. இப்ப அடுத்து என்ன பாக்குறோம் என்னன்னா, யமதூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் பண்ணியிருக்கிற பாவங்களை தான் அவன் லிஸ்ட் பண்றான். யமதூதர்கள் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கான்
அதனாலதான் யமதர்மராஜா எங்களை அனுப்பிச்சிருக்கா. சோ அவன் இப்ப கூட்டின்னு போறது எங்களுடைய கடமை அப்படின்னு அவன் பண்ணியிருக்கிற பாவங்கள், அதர்ம காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத லிஸ்ட் பண்ணி சொல்றான். அப்ப அடுத்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றான்னா, அவன் பாவம் எத்தனை பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ள பிராயஷ்சித்தம் பண்ணியிருக்கானே, சோ அது உங்களுக்கு தெரியலையா போ பண்டிதாகான்னு சொல்றார் யமதூதர்களை பார்த்து விஷ்ணு தூதர்கள். அப்ப யமதூதர்களும் எல்லாரும் அவளும் நல்ல வேதம் எல்லாம் படிச்சவா, அவளும் பக்தர்கள் தான் இல்லையா, அவளுடைய வேலை பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அப்போ விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து அந்த பிராயஷ்சித்தம் பண்ணியாச்சுன்னா அப்போ என்னத்துக்கு அவனை பாசக்கீரை போட்டு நீங்க இழுத்துட்டு போகணும், அப்போ இது உங்களுக்கு தெரியலையா. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தை வரும்பொழுது, ஸ்லோகம் 7ல வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, வேதம், இப்போ வேதத்துல எல்லாம் ஸ்மிருதி இதுல எல்லாம் என்ன சொல்லி இருக்குன்னா, எத்தனையோ யஜ்ஞம் தவம் விரதம் இதையெல்லாம் பண்ணி நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்கிக்கலாம். இப்ப நீங்க இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு விதத்துல தியானம் பண்றா இல்லையா. சோ இதெல்லாம் இந்த மாதிரி தியானம் எல்லாம் பண்ணி அவளுடைய பாவங்கள் எல்லாம் விலகிவிடும். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பாவங்கள் போனாலும் அந்த அதனால அவர் பண்ணியிருக்கிற பாவத்தினுடைய வாசனா ஸ்டில் ரிமைன்ஸ் இல்லையா. அப்போ அந்த வாசனை இங்க இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் பாவங்கள் பண்றதுக்கு அவளை தூண்டும். அதைத்தான் வாசனாஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஆனா இந்த ஸ்லோகத்துல விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அனந்த சேவாங்கிற பகவானுக்கு வந்து எப்பவுமே சேவை பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா இது ரெண்டுமே விலகிடுங்கிற. அதாவது பண்ணிருக்கிற பாவம், அதனால உள்ள வாசனைகள் அது ரெண்டுமே விலகிவிடும் அப்படின்னுட்டு விஷ்ணு தூதர்கள் பகவான் பக்தியினுடைய பெருமையை எடுத்து யமதூதர்கள் கிட்ட சொல்றாவா. அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ அநேக பகோஜன்மங்கிறார். எத்தனையோ நம்ம பாவங்கள் பண்ணியிருந்தா கூட, கோடிக்கணக்கில் நம்ம பண்ணியிருந்தாலும் கூட, இப்போ வந்து அந்த பாவம், அந்த பிராயஷ்சித்தம் பிராயஷ்சித்த கர்மம் ஒண்ணு பண்ணும் பொழுது அது எல்லாமே போயிடுறது. அது என்னத்தினால என்னன்னா, இந்த இடத்துல அந்த விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாமத்தை, பகவானுடைய அந்த நாமத்தை சொன்னான் இல்லையா, அந்த நாராயணான்னு கூப்பிட்டான், அது அவருடைய பிள்ளைய கூப்பிட்டானாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த நாமம் ஒண்ணு போருமே, அதான் எதக்ரஹீன் நாம, அதுவும் பயாக்குல பயத்தோட இல்லையா. யமதூதர்கள் யமகிங்கரர்கள் 3 பேர் இங்க நின்றுட்டு இருக்கா, அவளை பார்த்தாலே நடுங்கிறது அவனுக்கு. சோ அந்த பயத்துல வாய் கொளறி அந்த பகவன் நாமாவும் அவன் உச்சரிக்கிறான் இல்லையா. அப்ப அந்த ஒரு நாமா போருமே அப்படின்னுட்டு விஷ்ணு தூதர்கள் எல்லாம் சொல்றான். அப்போ அவருடைய பாவம் எல்லாம் அதுலயே போயிடுத்துங்கிறான். அவன் புண்ணிய ஜென்மம் ஆயிட்டான். ஏன்னா பகவானுடைய இந்த நாமத்தை அவன் பயத்திலேயே எப்படியோ அவன் சொல்லிட்டான் இல்லையா அப்படின்னுட்டு விஷ்ணு தூதர்கள் சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்னா, அடுத்து விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜனங்கள் வந்து தெரியாதுக்கு அபுத்தையாங்கிறார். அதாவது அவளுக்கு என்ன சொல்றோம்னு தெரியாதுக்கு கூட பகவான் நாமாவை சொல்லும் பொழுது, இந்த முகுந்த கீர்த்தனம், அது நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகவானுடைய இந்த நாமங்களை நம்ம ஜபிச்சானா அது எப்படின்னா பாவங்கள் எல்லாம் எரிச்சு விடுமா. அதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு அக்னி வந்து மரத்தை எப்படி எரிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிற பாவங்கள் எல்லாமே போயிடுமா. அந்த முகுந்த கீர்த்தனம், பகவானுடைய அந்த நாமத்தை சொன்னாலே அது கத்திர மகாத்மமா. அது எப்படின்னா, இப்ப மருந்து எடுத்துட்டான்னா நமக்கு வந்து நம்ம சூக்கடெல்லாம் நமக்கு போயிடுறது. அதே மாதிரி அக்னி வந்து மரத்தை எரிக்கிறது. சோ இதெல்லாம் காரணம். அதே மாதிரி அந்த முகுந்த கீர்த்தனம், அந்த நாராயணன் நாமம், அந்த பகவானுடைய அந்த நாமத்தை ஜபிச்சாலே போரும். அவ பண்ணியிருக்கிற பாவங்கள் எல்லாமே எரிஞ்சு போயிடுமா, பாவங்கள் எல்லாமே போயிடும்னுட்டு சொல்றான். அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பாஷணை நடக்கிறது இல்லையா, யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் நடக்கிற சம்பாஷணை. இப்போ அஜாவளன் கேட்டுட்டு இருக்கான். அவருக்கு அவன் பண்ணியிருக்கிற புண்ணியம், விஷ்ணு பார்ஷதர்கள் அங்க வந்தாச்சுன்னாலே அது நல்லதுதான் நடக்க போறதுன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ அவன் பண்ணியிருக்கிற புண்ணியம் இப்ப கடைசியா என்ன ஆகுதுன்னா, இந்த சம்பாஷணை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் முடிஞ்ச உடனே யமதூதர்கள் வந்து போயிடுறான். ஏன்னா இப்போ சொல்லியாச்சு இல்லையா, அந்த நாமத்தை சொன்னதா ஒண்ணு போருமே அப்படின்ட்டு விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்லிவிடுறான். அப்ப யமதூதர்கள் அங்கிருந்து உடனே போயிடுறா, விஷ்ணு தூதர்களும் அங்கிருந்து போயிடுறா. இப்ப வந்து அஜாமலனுக்கு வந்து பழச்சு விடுறா பாருங்க, அவனுக்கு உயிர்ப்பு செய்ய கொடுத்து விட்டார் பகவான். ஒண்ணும் இல்லை, அந்த ஒரு நாமாவை சொன்னது, இந்த 4 அக்ஷரங்கள் நாராயணா அப்படின்ட்டு சொன்னார். அவ்வளவுதான். அந்த 4 அக்ஷரங்கள் அவன் வந்து அதுல இருந்தே அவன் ஜெயிச்சுன்னு விட்டான் வரும்போது.
இல்லையா? அப்போ அந்த 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 அக்ஷரங்களுக்கு எத்தனை பவர் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்படியாக இது இதைத்தான் இதுல இருந்து நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதுனுடைய அந்த மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த யமதூதர்கள் எல்லாம் போயிட்டு நடந்ததெல்லாம் போட்டு யம தர்மராஜாட்ட போய் சொல்றான். இப்ப யம தர்மராஜா என்ன சொல்றாருன்னா, எங்க எல்லாம் விஷ்ணு பக்தர்கள் இருக்காளோ அங்க எல்லாம் நீங்க போகவே வேண்டாங்கிறான். ஏன்னா ஒரு காலத்துல இதுக்கு முன்னால எப்படி இருந்தான் அஜாமிலன், அவன் வந்து தர்மபதான் கிரகாசிரமி அப்படின்னா ஸ்ரீமன் பாகவத்துல சொல்றாரு இல்லையா, தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிச்சுண்டு அவன் ஒரு கிரகஸ்தனா இருந்திருக்கான். அந்த காலத்துல விஷ்ணு பக்தனாகவும் இருந்திருக்கான் அவன். அதனால விஷ்ணு பக்தர்கள் எங்க இருந்தாலும் நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போகவே வேண்டாம்னு உச்சைகி ரொம்ப உச்சமான அந்த குரல்ல ஒரு சொல்றானா யமதர்மராஜா தன்னுடைய பார்ப்பதர்கள்கிட்ட. அப்புறம் கூட என்ன சொல்றாரு யமதர்மராஜா என்ன சொல்றான்னா, இந்த விஷ்ணு பக்தர்கள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். இது அன்னைக்கு நான் அந்த பாகவத ஸ்லோகம் அன்னைக்கு நான் சொன்னேன். சோ அதுல இருந்து நமக்கு தெரியுது 12 பேர் இருக்கலாம் விஷ்ணு பக்தர்கள்ல. அந்த 12 பேர்ல நான் கூட ஒரு விஷ்ணு பக்தன் தான் அப்படின்னுட்டு யமகிங்கரன் யம தர்மராஜா அந்த யமகிங்கர்கிட்ட சொல்றாளாம். சோ அப்படியாக இப்போ என்ன கடைசியா பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, அப்பேற்பட்ட குருவாயிருப்பா தேவ பாதாலயநாத பரிபாகி பாகிமாம்னு சொல்றார் இல்லையா. அப்போ அவனுக்கு அவனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த நாமத்தை சொன்னதுனாலேயே இப்போ பட்டத்திரியோ அவர் எத்தனை பக்தி ஸ்ரத்தையா அந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டு தினந்தோறும் அவர் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமா எழுதிட்டு வர்றார். அப்ப அவரும் ஒரு பக்தன் தானே. 12 பக்தர்களை பத்தி சொன்னார் இல்லையா. இப்போ யமதர்மராஜா சொல்றார் 12 பக்தர்கள்ல நானும் ஒருத்தன்னு சொல்றார். அப்ப பட்டத்திரி தன்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லையா. அவரும் நானும் ஒரு பக்தன் தானே, அப்ப என்னையும் நீ ரட்சிக்கணும் அப்படின்னுட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அஜாவள சரித்திரத்தை பார்த்தோம். அப்போ இந்த முகுந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பிரபாவத்தையும் நம்ம தெரிஞ்சிருந்தோம். இனி அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு விசேஷமான ஒரு நிறைய கதைகள் உண்டு இதுல. அந்த கதைகள் எல்லாம் கடைசியில கனெக்ட் ஆகும். அதே நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த சரித்திரத்துல 2-3 ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நிட்டடா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு வாங்க. பிராச்சேதசஸ்து பகவன் அபரோபி தக்ஷஹ त्वत्सेवनं व्यदित सर्ग विवृत्ति कामः आविर्बभूवि तदधालसदष्ट बाहुः तस्मै वरं ददिततां च वधूमसिग्नाम्. கேர்ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த பிரச்சேதஸோட கதையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ மறுபடியும் அதெல்லாம் கலரிக்க முடியாது. இவாளுடைய பார்ஷிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு இவாளுக்கு வந்து ஒரு புள்ள பிறக்கிறது. அவன் தான் தக்ஷன். அப்போ இங்க முதல்ல ஆரம்பிக்கிறது பாருங்க. பிராச்சேத சஸ்து பகவன்னு குருவாயிருப்பா. பகவன் தான் குருவாயிருப்பா. அபரோபி தக்ஷன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதாவது இந்த தக்ஷன்னு சொன்ன உடனே நீங்க வந்து தக்ஷ பிரஜாபதி கூடாது. தக்ஷ பிரஜாபதி வந்து பிரம்மா படைத்த முதல்ல அவருடைய படைப்புல வந்து தக்ஷ பிரஜாபதி. So the Daksha பிரஜாபதியுடைய மறுபிறப்பு. He is again reborn as Daksha for Prachetas. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பட்டத்திரி இங்க என்ன சொல்றாங்கன்னா அபரோபி தக்ஷக அபரக அப்படி இன்னொரு தடவை. சோ அந்த தட்சணை இந்த தட்சணை நீங்க முடிச்சு போட வேண்டாம். அந்த தக்ஷ பிரஜாபதி வந்து 21 பிரஜாபதிகள்ல ஒருத்தர் தான் அந்த தக்ஷன். அவருடைய சரித்திரங்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ இவர் வந்து இந்த தக்ஷன் வந்து பிரச்சேதஸுக்கு பிறந்த ஒரே ஒரு பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றான்னா துவத் சேவனம் பகவானையில ஆராதிச்சுட்டு இருக்கா. வேதித்த சர்க்க விவருத்தி காமக. இப்ப என்ன பிரச்சேதஸ் வந்து தன்னுடைய புள்ள அந்த தக்ஷன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நல்ல இது குழந்தைகளை உருவாக்கணும். அத சர்க்க விவருத்தி காமக. அப்போ தக்ஷன் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஆசைப்பட்டு சர்க்க விவருத்தி காமக, அதாவது உருவாக்கணும் அந்த இஷ்டத்தை அதை வந்து ஒரு எடுத்துட்டு காமக அந்த ஆசையனோட பத் சேவனம் பகவானை வந்து ஆராதிக்க தொடங்கினார். அப்போ அந்த சமயத்துல ஆவிர் பபோவித ததா லசதஷ்ட பாகுகு. அந்த சமயத்துல பகவான் வந்து 8 கைகளோட ஆவிர் வகிக்கிறாருங்க.
ஆவிர்வகிக்கிறது என்னன்னா எதிர்க்க வராராம். ஏன்னா அவ்வளவு அழகா அந்த ஸ்தோத்திரம், இது வந்து ஸ்தோத்திரத்தினால பண்ற தவம். தவம்னு பெனான்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த பெனான்ஸுங்கிறது நிறைய விதத்துல பண்ணலாம். இது வந்து ஸ்தோத்திரம் மூலமா தவம் பண்றாராம் தக்ஷன். அப்போ அந்த சமயத்துல பகவான் வந்து ஆவிர் பகூவித ததா லசத்து, லசத்துனா ரொம்ப பிரகாசமாக, அஷ்டபாகு 8 கைகளோட அவர் வராராம். வந்துட்டு தஸ்மை வரம் தரித்த, அவருக்கு வரத்தையும் கொடுக்கிறார். அதோடு கூட வது, ஒரு வது, அதாவது அவனுக்கு ஒரு மனைவியும் கொடுக்கிறார். அவர் பேரு, அவளுடைய பேரு அசிக்னி. அசிக்னிங்கிற ஒரு மனைவியும் கொடுக்கிறாராம். இப்போ வந்து இதுக்கு பின்னால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோரிஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு, இவர் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்போ வந்து தக்ஷன் என்ன பண்றாருன்னா, இந்த சர்க்க விருத்திங்கிற காரியத்தில் ஈடுபடும் பொழுது அவருடைய மனசுல என்ன தோன்றதுன்னா, மனசினாலேயே குழந்தைகளை விருத்தி பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சுட்டு ஹம்ச குஹ்யம்ங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை வந்து இடைவிடாது ஜபிக்கிறானா. அதுதான் தவம்ங்கிறார். ஸ்தோத்திரத்தினாலேயே பகவானை வந்து சேவனம் பண்றது. அப்போ அது வந்து ஹம்ச குஹ்யம். ஹம்ச குஹ்யம்னா என்னன்னா சீக்ரெட் ஆஃப் த ஸ்வான். ஸ்வானுடைய ஹம்சம்னா ஸ்வான், குஹ்யம்னா சீக்ரெட். ஸோ த சீக்ரெட் ஆஃப் த ஸ்வான்னு சொல்லுவான். ஸோ இந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மந்திரத்தோட சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ அது வந்து பாகவதத்துல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். பாகவதம் 6வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த ஹம்ச குஹ்யம்ங்கிற மந்திரத்துல சொல்றார், நீங்களே பார்த்துக்கும் போது பாகவதத்துல, அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த லோகத்துல வந்து எத்தனையோ ஜனங்கள் இல்லையா, எல்லா ஜனங்கள் எல்லாம் பகவான் தான் சிருஷ்டி பண்ணிட்டார். சோ அவளுக்கு எல்லாம் அந்த அவளுடைய சரீரங்கள் எல்லாம் அந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 குணங்களால ஆன சரீரம் அவளுக்கு. ஆனா பகவானுக்கோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அப்போ அந்த பகவான் இருக்கிறத நம்ம வந்து அறிய மாட்டேங்கிறோம். நிர்குண பிரம்மம் இல்லையா, அந்த நிர்குண பிரம்மம் அரூபம், அதுக்கு ரூபமும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ரூபத்தை இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அந்த நிர்குண பிரம்மம். இவன் பட்டத்திரி கூட முதல் ஸ்லோகம் பாருங்க, தசகம் 1ல சாந்திரா நந்தாவ போதாத்மகம் அனுபமித்தம், அது எதுவுமே உபமிக்கவே முடியாதாம். அனுபமித்தம் கால தேசாவதிபியாம், காலம் தேசம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட கால தேசாவதிபியாம். அது வந்து நிகமசத சகசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம், வேதங்களால கூட வர்ணிக்க முடியாத அந்த ஸ்வரூபம். அப்ப முதல் ஸ்லோகத்திலே நம்ம பாக்குறோம். இல்ல நிர்முக்தம் நித்தியமுக்த வருஷம் அடிக்கின்றே போறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. வேதங்களால கூட அந்த ஸ்வரூபத்தை இப்படின்ட்டு வர்ணிக்க முடியாதாம். அப்பேற்பட்ட ரூபம் பகவானுக்கு. அப்ப அந்த நிர்குண பிரம்மம் அவர் வந்து அவரை முதல்ல சொல்லி வணங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை ஆரம்பித்தன். அந்த ஸ்தோத்திரமா அப்படியே சொல்லிட்டு வர்றார் தக்ஷன். அப்ப இது நிறைய இருக்கு ஸ்லோகங்கள் இதுல. இதுதான் ஹம்சகுஹ்யம்னு சொல்றார். அப்போ இதை சொன்ன உடனே பகவானுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறது. சந்தோஷமாயிட்டு அப்போ அதனால லசத் அவர் ரொம்ப பிரகாசமாக 8 கைகளோட வராரு. 8 கைகளோட அவன் முன்னால வந்துட்டு பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த மாதிரி மனசால நீ ஒரு உருவாக்கினானா அப்பேற்பட்ட ஜீவராசிகள், அப்பேற்பட்ட மனுஷாள் எல்லாம் அவ வந்து தெய்வ பக்தி இருக்காது அவளுக்கு. அப்புறம் இந்த அனுஷ்டானங்கள் அதெல்லாம் சரியா பண்ண மாட்டான், அது சரிப்படாது, இது இயற்கைக்கு விரோதமானது. அதனால இயற்கையினால வர குழந்தைகள் தான் நல்ல தெய்வ பக்தியோட இருக்கும். அவாதான் என்னையும் ஆராதிப்பா, எல்லா அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் அவாது ஒழுங்கா பார்த்துட்டும் இருப்பா. அதனால நீ வந்து அந்த சேர்க்கையில அந்த இயற்கை முறையில அந்த விதிக்கு புறம்பா நீ பண்ணப்படாது, இந்த நியதியில தான் நீ குழந்தைகளை உருவாக்கணும் அப்படின்னுட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அசிக்னியை வந்து ஒன்னாவும் கொடுக்குறான். இதைத்தான் முதல் ஸ்லோகத்துல ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த அவர் வந்து எப்படி அவனுக்கு பிளஸ் பண்ணிட்டு அந்த இயற்கை முறையில எப்படி அந்த குழந்தைகளை உருவாக்கணும் அந்த ஒரு அழகான ஒரு உண்மையும் அவனுக்கு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அதன் போது அசிக்னிங்கிறோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு தக்ஷன். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம் என்ன ஆறுதுன்னு. இப்போ தஸ்யாத்மஜாஸ்து அயுதம் ஈஷ புனః சஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுஹு நைகத்ரருஷயேச முமோச்சாபம் பக்தோத்தமஸ்து ருஷிரனுக்கிரஹமேவ மேனே. இப்ப பாருங்க, முதல்ல இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு பாக்குறோம்.
தஸ்மாத் இப்ப என்ன ஆகுதுன்னா அசிக்னியோட அவருக்கு அஜாஸ்து ஆத்மஜாஸ்துன்னா பிள்ளைகள் பிறக்கிறது. ஆத்மஜாஸ்து அயுதம் ஈஷ ஈஷ குருவாயூரப்பா அயுதம் முதல்ல வந்து 10,000 குழந்தைகள் பிறக்கிறதா. அன்இமேஜினபிள். நீங்க பார்க்கலாம் எத்தனை குழந்தைகள் பாருங்க. 10,000 குழந்தைகள் முதல்ல பிறக்கிறது. அதுக்கப்புறம் புரக சகசிரம், அதுக்கப்புறமா இன்னும் 1000 பேர். பின்னால ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன். இன்னும் 1000 பேர் பிறக்கிறா. அது என்ன ஆறுது? ஸ்ரீநாரதஸ்ய வச்சசா தப மார்க்கம் ஆப்புகுன்னு சொல்றார் சிவன் பட்டத்திரி. நாரதர் என்ன பண்றாருன்னா இவ எல்லாரையும் ஞான மார்க்கத்துல திருப்பி விட்டுடுறார். அப்ப இவ எல்லாருமே சன்னியாசிகள் ஆயிடுறா. அதுதான் இங்க ஒரு ப்ராப்ளம். இப்ப என்னத்துக்கு இத்தனை குழந்தைகளை அவன் பெற்றுக்கணும் இல்லையா? இவ எல்லாரும் பிரஜைகளை உருவாக்கணும். அவ நல்ல பிரஜைகள்னால இந்த நாடு நிரம்பி வழியும் இல்லையா? அதுக்கோசரம் தான் இத்தனை குழந்தைகள் இருக்கு. ஆனா இவ நாரதர் என்ன பண்றார்? இவாள் எல்லாரையும் ஞான மார்க்கத்துல திருப்பி விட்டுறார். அத தவ மார்க்கம் ஆப்புகு, உங்களுடைய அந்த மார்க்கம் இல்லையா, அந்த மார்க்கத்துல அந்த மோட்ச மார்க்கத்துல இவ எல்லாரையும் திருப்பி விட்டுடுறார் பகவான். அப்போ அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாருன்னா சபிக்கிறார். ரொம்ப எல்லாம் முதல்ல 10,000 குழந்தைகள், அப்புறம் அதுக்கு அவளையும் இந்த ஞான மார்க்கத்துல திருப்பி விட்டுடுறார், சன்னியாசிகள் ஆயிடுறா. அடுத்த 1000 பேர் அவளையும் சன்னியாச மார்க்கத்துல திருப்பி விட்டுடுறார். அப்போ ரொம்ப சந்தோஷமா நாரதர் பெரிய காரியம் பண்ணியிருக்கிற மாதிரி தட்சன் கிட்ட வந்து பெருமையா சொல்றாராம். உன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் நான் வந்து ஞான மார்க்கத்துல திருப்பி விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லும் பொழுது தட்சனுக்கு ரொம்பவே கோபம் வருது. கோபம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா நைக்கத்ரவாச ருஷயேஜ முமோச்ச சாபம் சபிச்சு விடுறாராம் நாரதரை. இந்த கீழே இத பார்க்கலாம். நாரதரை வந்து சபிச்சு விடுறாரு அவர். ஏன்னா நாரதர் ரொம்ப சந்தோஷத்தோட வந்து சொல்றாராம், பாரு உன்னுடைய இத்தனை குழந்தையும் நான் ஞான மார்க்கத்தில் திருப்பி விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இவருடைய பர்பஸே வேற. இந்த பர்பஸ் முழுக்க இவர் அத்தனையும் ஒண்ணுமில்லாதுக்கு ஆக்கி விட்டார். இப்ப கோவிச்சுண்டு நீ வந்து ஒரு இடத்துல நீ இருக்க மாட்டாய். நைக்கத்ரவாச ருஷயே, ஏ ரிஷே நீ ஒரு இடத்துலயும் ஒரு முகூர்த்த காலத்துக்கு மேல இருக்க முடியாது. முமோச்ச சாபம், சாபத்தை கொடுத்து விடுறான். ஒரு முகூர்த்த காலத்துக்கு மேல இருந்தானா அவருடைய தலை வெடிச்சு செதறி போயிடும். இப்படி ஒரு சாபம். ஆனா அந்த சாபத்தை வந்து நாரதர் ஏத்துக்கிறார். நாரதர் ஏத்துட்டு அவர் என்ன சொல்றார், அது ஒரு அனுகிரகமா எடுத்துக்கிறாராம் நாரதர். என்னத்தினால என்னன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து அவர் உபதேசம் பண்ணினா அங்க இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அந்த உபதேசம் கிடைக்கிறது. இப்போ ஒரு இடத்துல இல்லாம சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தானா எல்லாருக்கும் நல்லத்தை சொல்லிட்டு போகலாமே இல்லையா? சோ அப்பேற்பட்ட எண்ணம், அவருடைய எண்ணத்தை பாருங்க எவ்வளவு நல்ல எண்ணமும் இருக்கு. அந்த சாபத்தை கூட அனுகிரகமா எடுத்துக்கிறார் அவர். இங்க ஸ்ரீவன் பட்டத்திரி என்ன சொல்றார், பக்தோத்தமம்னு சொல்றார். பக்தர்கள் எல்லாம் உத்தமனாம் நாரதர். ஏன்னா அவர் அந்த சாபத்தை கூட தனக்கு அனுகிரகமா எடுத்துக்கிறார். அவர் அனுகிரகமா எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ வந்து இது என்ன ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த பிரச்சேதஸ் என்ன பண்றான்னு நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்ல. இவருடைய பிள்ளை தக்ஷன், அவனுடைய பிள்ளைகள், தக்ஷன் வந்து பிரச்சேதஸோட பிள்ளை. அவனை வந்து இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். ஹம்சபிக்கம் பண்ணிட்டு பகவான் ஆவிர்வகிச்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கிற இத்தனை குழந்தைகளும் வரும். இந்த குழந்தைகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அதாவது இவனுடைய புத்திரர்கள் முதல்ல உன்ன 10,000 புத்திரர்களும் என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி மேற்கு திக்கு நோக்கி போறாளாம். அது ஞாபகம் வச்சுக்கோ, பிரச்சேதஸ் என்ன பண்ணினா அதே மாதிரி நடக்கிறது. இப்போ மேற்கு திக்கு நோக்கி போயிட்டு இந்த நாராயண சரஸ்ல போய் குளிக்கிறாளாம் இந்த 10,000 பேரும். முதல்ல இந்த நாராயண சரஸ்ங்கிறது எந்த இடம்? குருவாயூர் சரஸ் தான் நாராயண சரஸ். சோ அது அப்படின்ட்டு பெரியவாளான்னு சொல்றான். சோ அவளும் அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணின உடனே இந்த 10,000 பேருக்கும் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு இந்த ராகத்வேஷத்துல இருந்து அவ வந்து விடுபட்டு போயிடுறான். அதாவது அவளுக்கு சம்சாரத்துல கொஞ்சம் கூட துளி கூட பற்றே இல்லாதிக்கு ஆயிடுறது அவளுக்கு. ஏன்னா அதுல குளிச்ச உடனேயே அவளுக்கு வந்து அது அந்த வேற இச்சைகள், அந்த போகத்தை அனுபவிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் டோட்டலா அவள்கிட்ட விட்டு போயிடுறது அந்த சரஸ்ல குளிச்ச உடனே. அப்போ அந்த சமயத்துல இவ என்ன பண்றா, இவளுக்கு இந்த சம்சாரத்துல ஈடுபடுறதுக்கு இஷ்டமே இல்லை. அப்போ அப்பா சொல்லி இருக்கா இல்லையா, நீங்க வந்து நல்ல பிரஜைகளை உருவாக்கணும்னுட்டு. அப்போ அவ இன்னமும் தபஸ் பண்றா. தபஸ் பண்ணின உடனே அந்த சமயத்துலதான் நாரதர் வர. நாரதர் வந்துட்டு இவாளெல்லாம் பார்த்தோன்னே இவ ரெண்டுல நிச்சயோட இருக்கா. ஏன்னா அவ அந்த இது தவம் பண்ணி அந்த சரஸ்ல போய் குளிச்சு they are ready for ஞான மார்க்கம் இல்லையா, அந்த சன்னியாசத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்கிறத தெரிஞ்சுடுறார். அப்ப அவள் எல்லாரையும் சன்னியாசி ஆக்கி விடுறார் நாரதர். அப்ப இப்படி நடந்த உடனே தக்ஷன் என்ன பண்றான்,
சரி, அடுத்து ஒரு 1000 குழந்தைகள். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்ற. அயுதம் ஈஷ புனக சகசிரம். முதல்ல 10,000 குழந்தை, அப்புறம் 1000. அது பேரு குண்ட விஸ்வா சுந்தரி சபலாஸ்வர்கள்னு பேரு. அதை பத்தி நீங்க அது இது பண்ண வேண்டாம். அந்த புத்திரர்கள்னு வச்சுக்க போறோம். சோ இதை பார்த்தா இந்த 1000 பேரும் இவாள அதே மாதிரி மேற்கந்திக்கு போயிட்டு அந்த சரஸ்ல குளிச்சோன்னு இவாள அதே மாதிரி சம்சார மார்க்கத்திலிருந்து விடுபட்ட நாரதரால வந்து சன்னியாசி விளையாடுறான். சோ அப்படியாக இவ எல்லாரையும் சன்னியாச மார்க்கத்துல திருப்பி விட்டுடுறான் நாரதர். அப்புறம் இவர்கிட்ட வந்துட்டு திட்டு வாங்கிட்டு சாபம் பெறும். ஒரு சமயத்துல என்ன ஆகுதுன்னா, நாரதர் வந்து துவாரகையில ரொம்ப நாள் தங்க வேண்டி வந்துடுறது. அப்ப இவருக்கு ஒரு முகூர்த்த காலத்துக்கு மேல அங்க இருக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன, தலை வெடிச்சு போயிடும். கிருஷ்ணர் வந்து எப்பவும் அவருடைய சிரஸ்ல கைய வச்சுக்கிறான், தலை வெடிச்சு போகாம இருக்கணும்னு காப்பாத்தினாராம் கிருஷ்ணர். அப்படியும் ஒரு கதை உண்டு. எனவே அதனாலதான் அவர் பக்தோத்தமன்னு சொல்றான். சோ அப்படியாக இப்போ இத்தனை பிள்ளைகளும் இருந்துட்டோம், ஒண்ணு அவர் காரியத்துல ஒரு ஜெயமும் இல்லை, எல்லாரும் சன்னியாசிகள் ஆயிடுறான். இப்ப அடுத்து தக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஸ்லோகத்துல போறப்போ சஷ்டியா ததோ துஹித்ருபி ஸ்ருஜத குலௌகான் தௌஹித்ரசூனுரத தஸ்ய ச விஸ்வரூபஹ த்வத்ஸ்தோத்ர வர்மித அஜாபயதிந்திரமாஜௌ தேவத்வதீய மகிமா கரு சர்வ ஜைத்ரஹ. இப்ப பாருங்க, அடுத்து வந்து சரி, இப்ப வந்து தக்ஷன் யோசிக்கிறார், இந்த பிள்ளைகள் எல்லாரையும் இப்படி ஞான மார்க்கத்துல திருப்பி விட்டுருப்பார் நாரதர். சரி, இவர் வந்து பெண்களை பெற்றுக்கிறார். இப்போ அதுல 60 பெண்கள். இந்த 60 பெண்கள் ரொம்ப முக்கியப்பட்டவா எல்லாருமே. 60 பேரும் தான் இந்த சிருஷ்டி காரியத்துல ஈடுபட்டு நிறைய ஜீவராசிகள் எல்லாம் உருவாக்குறாவா. ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், நம்ம வந்து எவல்யூஷன் இல்லையா, எவல்யூஷனரி தியரி எல்லாம் படிச்சிருப்போம். அதுல வந்து லார்மார்க்ஸ் தியரி, டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், எப்படி வந்து புரோட்டோசோவன்ஸ்ல இருந்து மம்மேலியன் வரைக்கும் உருவாச்சுங்கிறத நம்ம படிச்சு நிறைய மார்க் எல்லாம் வாங்கி டிகிரி எல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு. இத்தனை விஷயங்களும் இந்த பாகவதத்துல இருக்கு. இந்த 60 பேரும் எல்லா ஜீவராசிகளும் உருவாறதுக்கு காரணமானவளாம் இந்த 60 பேரும். இதை நீங்க பாகவதத்துல பார்த்தா நிறைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த நம்ம அதை பார்க்கவே இல்லை பாருங்க. ஆனா 60 படிச்சு அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ இந்த 60 பேரும் இந்த மாதிரி எல்லா, அதுதான் சொல்றார், துஹித்ருபிகி, அதாவது இந்த பெண்கள் எல்லாருமே ஸ்ருஜதக உருவாக்குறாளாம், புலௌகான் குலத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் உருவாக்குறாவா. அதுல வந்து விசேஷமாக தௌஹித்ர சூனுரத் விஸ்வரூபக. இப்ப வந்து இந்த 60 பேர்ல 2 பேர் ரொம்ப முக்கியப்பட்டவா, அதாவது அதித்தி திதி. இவா 2 பேரும் தக்ஷனுடைய புத்திரிகளாக இவா 2 பேரும் அடிக்கடி நம்ம பேரை கேள்விப்படுவோம். இதுல வந்து அதித்திக்கு பிறக்கப்பட்டவர் எல்லாரும் தேவர்கள், நல்ல குணத்தோட இருப்பான். ஆனா திதிக்கு பிறக்கப்பட்டவர் எல்லாரும் அசுர குணத்தோட இருப்பான். அது எப்பவுமே அப்புறம் அவ 2 பேருக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்போ நித்தியம் சண்டை தானே. அவ கசின்ஸ் தான் அப்பவும் சண்டை போட்டுட்டேதான் இருப்பான். சரி, இவா 2 பேரும் இப்படி இந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தௌஹித்ர சூனுரதனா, அதாவது தக்ஷனுடைய பெண் வயத்து பேரன். அப்படின்னா என்னன்னா, இந்த பெண்கள் 60 பெண்கள்ல அதித்திக்கும் காஷ்யபர், அது காஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் கொஞ்சம் பேரன். அது அதித்தி தித்தி 2 பேரும் இருக்கா. 2 பேரும் காஷ்யபருடைய மனைவிகள். சோ காஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிறந்தவன் துவஷ்டாங்கிறவன். அந்த துவஷ்டா வந்து என்ன பண்றாங்க, இந்த தைத்தியர்கள்னா அசுரர்கள், அசுரர்களுடைய தங்கிய ரச்சனாங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். சோ அவருடைய மனைவி வந்து அரக்க குலத்திலேருந்து வந்திருக்கா. ஆனா அவரோ துவஷ்டாவோ காஷ்யபருடைய பிள்ளை. காஷ்யபருக்கு அதித்திக்கும் பிறந்த பிள்ளை துவஷ்டா. அதான் தௌஹித்ர சூனுரத. சோ இந்த துவஷ்டாக்கும் ரச்சனாக்கும் பிறக்கிறவன் தான் விஸ்வரூபன்கிறவர். அந்த விஸ்வரூபனை நீங்க பாகவதத்துல பார்த்தேன்னா அவரை வந்து விஸ்வரூப மகரிஷின்னு சொல்லுவா அவரை. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், கீழே அந்த படத்துல நீங்க ரேஸ் பண்ணா அதுல விஸ்வரூபனை பார்க்கலாம். இந்த விஸ்வரூபனுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 3 தலை இருக்கும், 3 தலையோட இருப்பார். இந்த 3 தலைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ஒரு தலையினால வந்து சோமரசத்தை பருகுவனா, இன்னொரு தலையினால சுறாபானத்தை பருகுவனா, இன்னொரு தலையினால அன்னத்தை சாப்பிடுவனா. அந்த விஸ்வரூபன்கிறவன் 3 தலை உண்டவனுக்கு நீங்க பார்க்கலாம். இவன் தான் விஸ்வரூபன். இவன் வந்து கஷ்டாக்கும் ரச்சனைக்கும் பிறந்தது.
விஸ்வரூபன். 3 தலையை நீங்க பார்க்கலாம். இது சிம்பாலிக்கா சொல்றதாக்கும் இதெல்லாம். இந்த இதுக்கு வந்து என்னத்துக்கு இந்த விசேஷமா விஸ்வரூபனை பத்தி சொல்றாங்கன்னா, இவர் வந்து காஷ்யபரோட புத்திரன் இல்லவா, அதனால வேதத்தை எல்லாம் நல்லா கரைச்சு குடிச்சிருக்காரு இவர். அப்புறம் ரிக்வேதத்துல இவருடைய பேர் வருது. அம்மா அரக்க குலத்துல பிறந்தா கூட ரிக்வேதத்துல இவருடைய பேர் அடிபடுறது. அப்போ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய மகத்துவம் என்னன்னு. அப்ப இந்த விஸ்வரூபன் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸ்தோத்திர வர்மித அஜாபயதிந்திரி மாஜவ். அதாவது அவன் சொல்லி கொடுத்த அந்த ஸ்லோகத்தினால, ரொம்ப சுருக்கமா சொல்றாரு பட்டத்திரி, நான் இப்ப உங்களுக்கு டீட்டெயிலா என்ன நடக்கிறதுன்னு சொல்றேன். நான் இந்த விஸ்வரூபன் இந்த இந்திராதிகள் இந்திரனுக்கு வந்து சொல்லி கொடுக்கறானா ஒரு மந்திரத்தை. அந்த மந்திரம் தான் நாராயண கவச்சம்ங்கிற மந்திரம். அந்த நாராயண கவச்சம்ங்கிற மந்திரத்தை இந்திரனுக்கு சொல்லி கொடுக்கறானாம். ஸ்தோத்திரங்கிற தங்களை பற்றிய ஸ்தோத்திரம், அதுதான் நாராயண கவச்சம். ஸ்தோத்திர வர்மித, அது வந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் இந்திரனை. எங்க அஜாபயத்து இந்திரம் ஆஜவ். ஆஜவ்னா இந்த போர். எப்பவும் வாழ்க்கை 2 பேருக்கும் போர் தானே, தேவாதிகளுக்கு வாழ்க்கை எப்ப நித்தியம் சண்டைதான். அப்போ இவாளுடைய கை ஓங்கி இருக்கும், அப்ப இவா வந்து ஓடி வேண்டி இருக்கும். இந்திராதிகள் எல்லாம் ஓடி ஓடுவா. இவாளுடைய இது ஓங்கி இருக்கும் பொழுது இவாளுக்கு எங்கேயானு அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய. இந்த மாதிரி எப்பவும் சண்டை நடந்துட்டு இருக்கும். இங்க பாக்கலாம் அப்பாரு சண்டை தான். அப்போ இந்திரன் என்ன பண்றான்னா, எப்படியானு ஜெயிச்சு அவளுடைய கை ஓங்கணுங்கிறதுக்கோசரம் இந்த நாராயண கவச்சத்தை விஸ்வரூபங்கிட்ட இருந்து கத்துக்கிறார். சோ அந்த கத்துண்டு அதனால வர்மித்தன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதாம். அஜாபயத்து இந்திரம் ஆஜவ். அது இந்திரனுக்கு அந்த அசுரர்களோட பண்ணின அந்த யுத்தத்துல வந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கறதாம் இந்திரனுக்கு. அப்போ பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, தேவ பதீய மகிமா, குருவாரப்பனை பார்த்து சொல்றார், உன்னுடைய ஹலோ சர்வ ஜெயித்ரக, எல்லாத்தையுமே ஜெயிக்க வைக்குமே அப்படின்னுட்டு சொல்ற. அப்போ இப்ப வந்து இது வரைக்கும் ஒரு கதை நீங்க நல்லா அது மனசுல வச்சுக்கோங்க. அதாவது விஸ்வரூபன்ட்டு அந்த நாராயண கவச்சத்தை எப்படி இவ கத்துக்கிறான். இப்ப அந்த நாராயண கவச்சம் எப்பவுமே பாராயணத்துல எல்லாம் முதல்ல படிப்பாத நாராயண கவச்சத்தை படிப்பா. இந்த கவச்சம் என்ன, அது ஒரு ஆர்மர் பிளேட் இல்லையா, நமக்கு ஒரு கவச்சமா இருக்குது. இப்ப இங்க வந்து இந்த கவச்சமா இருக்கிறது மந்திரங்கள். சோ இந்த மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவன் மந்திர ஸ்வரூபம் ஆயிடுறாவா. அந்த மந்திரங்கள் வந்து இவாளை ப்ரொடெக்ட் பண்றது. இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த இது நீங்க நிறைய பேர் இது கத்துக்கலாம். இந்த ஆடியோ கேசட் நான் கொடுத்துருக்கேன் கீழே. இன்ட்ரெஸ்ட் இருந்தானே நீங்க தரவுமே சொல்லலாம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. இப்ப இதுல வந்து எப்படின்னா, விஸ்வரூப உபாச்சன்னு தொடங்கும். இது 6வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல 4ல இருந்து 35 வரைக்கும் வரிசையா அந்த ஸ்லோகங்கள் இருக்கும். ஸ்லோகத்தை பத்தி நான் கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன். தௌதாங்கிரி இப்ப எப்படி ஆரம்பிக்கும்னா, தௌதாங்கிரி பாணிராச்சம்ய சபவித்ர உதன்முக இப்படி தொடங்கும். அது ஸ்லோகத்தை பத்தி நான் இப்ப சொல்லல. இந்த ஸ்லோகம் ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த கவசத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஓம் நமோ நாராயணாங்கிறது 8 அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 8 அக்ஷரங்கள்ல சிரசுல இருந்து கீழே அவளுடைய பாதம் வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு அதை கவச்சமா சொல்லுவான். ஓம் நமோ நாராயண 8 அக்ஷரங்கள் இருக்கும். சோ இந்த 8 அங்கத்தையும் தொடுவாளாம். அதே மாதிரி ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய, அதுல 12 அக்ஷரங்கள் இருக்கு. சோ அந்த 12 அக்ஷரத்தை சொல்லி அந்த அங்கத்தை எல்லாம் சொல்லுவாளாம். சோ இதை வந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். சோ இது ஒரு கவச்சம் ஆயிடுறது. இந்த ஜபிக்க இது இந்த மந்திர ஸ்வரூபம் ஆயிடுறான். இந்த மந்திரமே ஒரு கவச்சமா இருக்கும் பகவானுக்கு. அதுக்கு மேல மற்ற ஸ்லோகங்கள் எல்லாம் பகவானுடைய மகத்துவங்கள், எல்லா அவதாரங்களை பத்தி ரொம்ப அழகா வரும். வரிசையா எல்லா அவதாரங்களுடைய மகிமைகளும் வரும். சோ அதை எல்லாத்தையும் ஜபிச்சு அதனால இந்திரனுக்கு இந்த இதுல ஜெயம் கிடைச்சுடுது. இப்ப வந்து இந்திரனுக்கு என்னத்துக்கு இப்போ இவங்கிட்ட இருந்து அவளுக்குத்தான் பிரகஸ்பதி குருவா இருக்காளே இல்லையா, தேவாதிகளுக்கு குரு பிரகஸ்பதி. இப்ப விஸ்வரூபன் எங்க இருந்து வந்தான், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி அவர் சொல்லல. பட் அது தெரியாதுக்கு நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, என்னத்துக்கு அவளுக்கு குருன்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது இப்போ இவர்கிட்ட இருந்து என்னத்துக்கு கத்துக்கணும், விஸ்வரூபன்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நெசிட்டியே இல்லையே, பிரகஸ்பதி இருக்காரே. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு சமயத்துல இந்திரன் வந்து அவருடைய சபையில உட்கார்ந்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்து இந்த போகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கான் இந்திரன் பெரிய சபையில. அப்போ அந்த சமயத்துல பிரகஸ்பதி வராராம். குரு அல்லவா அவர், பிரகஸ்பதி அந்த சபைக்குள்ள நுழையிறார். சபைக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன இருக்குதுன்னா, கண்டுக்கிறது இல்லை இந்திரன்.
இந்திரன் கண்டு காமிக்க அவன் பாட்டுக்கு இதைத்தான் என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து. பிரகஸ்பதி என்ன இது இதுலயே அவனுடைய மனசு லயிச்சிருக்கு போல் இருக்கு அப்படின்னு இவர் ஒண்ணும் சொல்றது இல்ல. பிரகஸ்பதி குயட்டா அந்த சபையிலிருந்து அவர் பாட்டுக்கு போயிடுறார். இவர் அங்கிருந்து போன உடனே டக்குன்னு இந்திரனுக்கு தமிழ்ல தப்புன்னு தெரிஞ்சுட்டு சடசடன்னு சிங்காதனத்திலிருந்து இறங்கி ஓடிண்டு வரானா. ஆனா அவரை காண்றதே இல்லை. பிரகஸ்பதியை காணவே காணும். எந்த தேடினாலும் அவரை கண்டுபிடிக்கவே முடியறதில்லை. இப்ப என்ன ஆறுது, பிரகஸ்பதி இல்லைன்னு அவள் குரு இல்லை இல்லையா, குரு இல்லாதக்கு இப்போ அசுரர்களுடைய கை ஓங்கி போயிடுறது. அசுரர்களுக்கு அவளுடைய குரு சுக்கராச்சாரியர், அப்போ அவளுடைய கை மேல ஓங்கி விடுறது. அப்ப அவள் துவம்சம் பண்ணி இவாளை ஓடி பண்ணி விடுறா இந்திராதிகள் எல்லாம். இப்போ இவாளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிரம்மாவிட்ட போய் முறையிடுறா. இப்போ இந்த மாதிரி ஆயிடுத்து நான் அவமானப்படுத்திட்டு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, எங்களுக்கு இப்போ குருவே இல்லையே, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி இப்ப பிரம்மா என்ன சொல்ற, நீங்க சத்தியத்துக்கு இப்போ விஸ்வரூபன் உங்க குருவா எடுத்துக்கோ. வயசுல சின்னவன் தான், ஆனா வேத வித்து பிள்ளையாக்கும். அதனால அவரை நீங்க குருவா எடுத்துக்கணும். அவர் உங்களை உங்களுக்கு நல்லபடியா சொல்லி ஜெயிக்க வைப்பாருன்ட்டு பிரம்மா சொல்றாராம். பிரம்மாஜன் பேர்ல இவன் இப்போ விஸ்வரூபன் அணுகிறா. விஸ்வரூபன் என்ன சொல்றாரு, நானும் உங்களோட வயசுல ரொம்ப சின்னவன், அனுபவம் பத்தாது எனக்கு எல்லாம், நான் எப்படி உங்களுக்கு குருவா அமைய முடியும் அப்படின்ட்டு சொல்றானா. இல்ல நீங்க வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்க, காஷ்யபரோட புத்திரன் இல்லையா, அதனால உங்களை நாங்க குருவா ஏத்துக்கிறோம்னு ரொம்ப பணிவா அவர்கிட்ட கேட்பா. இப்படியாக்கும் இந்த கதை வருது. விஸ்வரூபன் இவாளுக்கு இந்த நாராயண கவசத்தை அவர் கேட்ட பிரகாரம் சொல்லி கொடுக்குறா. சொல்லி கொடுத்து இவ இவாளுக்கு ஜெயமும் கிடைக்கிறது. அது வரைக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பின்னாலே இது வேற ஒரு கதையோட அதை நிக் பண்ணுவோம் நம்ம. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா ஸ்லோகம் 4க்கு வருவோம். போ வேற கதை இது. விஷயே கில சித்ரகேது புத்ராக்ரஹி நிருபதி அங்கிரச பிரபாவாத் லப்த்வைக புத்ரமதத்ர ஹதே சபத்னி சங்கை அமுஹ்யதவசஸ்தவ மாயயாசோ. ஒரு சமயத்துல சூரசேன நாடு, அந்த சூரசேன நாட்டுல விஷயம் அந்த கண்டம் அந்த பகுதியில சித்திரகேதுன்னு ஒரு அரசன் இருந்தான். இந்த படத்துல பார்க்கலாம். சித்திரகேது அந்த நாட்டுக்கு அரசனவன். அவன் என்ன பண்றான், புத்ராகிரஹி நிருபதி அங்கிரச பிரபாவாத்து. அங்கிரச முனிவர் வரார். இந்த 2வது புச்சில நீங்க பார்க்கலாம். சபைக்கு இவனை மீட் பண்றார். அப்ப அங்கிரசுக்கு என்ன மனசுக்குள்ள என்னன்னா, இவனை எப்படியான இந்த ஞான மார்க்கத்துல திருப்பி விடணும், சன்னியாசி ஆக்கி விடணும்ட்டு பாக்குறான். இவனுக்கு குழந்தைகள் கிடையாது. அப்ப ஆனா ராஜ்யபாரத்தை எடுத்து நடத்தின்னு இருக்கான். ரொம்ப விஷ்ணு பக்தன் வேற. சோ எப்படியான இவர் அந்த மார்க்கத்துல திருப்பி விடணுங்கிற எண்ணத்துல அங்கிரசு வரார். ஆனா சித்திரகேதுவுக்கோ புத்ராகிரஹி, அவனுக்கோ தனக்கு குழந்தை வேணுங்கிற ஒரு ஆசை. எப்படியான ஒரு குழந்தையான தனக்கு பிறக்கணும். அவனுக்கு குழந்தைகளே இல்லை. அப்போ அவனுக்கு எப்படியான அந்த குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை அவனுக்கு அது ரொம்ப மேல தூக்கி இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, அங்கிரசு என்ன பண்றாருன்னா, அவருடைய யோக மகிமையினால அந்த யஜ்யம் பண்ணிட்டு புத்திரகாமேஷ்டி யஜ்யம் பண்ணுவாங்க. அந்த யஜ்யத்துல அனுகிரகம் கிடைக்கிறது, குழந்தையும் பிறக்கிறது. அந்த கிருத்தத்யுதி அவருடைய மனைவி கூட எத்தனையோ மனைவிகள். அப்ப அவளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. அதை எடுத்துட்ட உடனே அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. சோ நீங்க பார்க்கலாம், அந்த அங்கிரசு முனிவருடைய கீழே அந்த யஜ்யம் நடக்கிறது. அந்த யஜ்யத்தினுடைய பிரபாவத்தினால அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. சித்திரகேதுவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. சரி, லப்த்வைக ஏக ஒரு புத்திரன் பிறக்கிறான். புத்திரம் ஆனா அத தத்ரஹதே சபத்னி. என்ன ஆறுது, இவ குழந்தை பிறந்தோடனே உனக்கு சந்தோஷம் சித்திரகேதுவுக்கு. ஆனா என்ன ஆறுதுன்னா, இந்த ஒரே கோலாகலமா இருக்கு. மற்றவாளுக்கெல்லாம் பொறாமை, சக்களித்துகளுக்கு எல்லாம் பொறாமை. ஏன்னா இவகிட்ட ரொம்ப அதிக ஆசையோடு இருக்கான். அந்த குழந்தை மேல அப்படி ஒரு உயிரா இருக்கான் சித்திரகேது. அப்போ என்ன பண்றான்னா, அந்த பொறாமையில என்ன பண்றான்னா ஹதே சபத்னி, இவ மத்த சக்களித்துகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைய கொன்னுடுறாவா. இவ்வளவு மோசம் பாருங்க இல்லையா. ஹதே, ஒரு பாவம், ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த ஒரு குழந்தையும் இவாளால கொல்லப்படுறது. ஹதே சபத்னி பத்னி சங்கைஹி, எல்லாருமா சேர்ந்து விஷத்தை கொடுத்து கொன்னுடுறா. பத்னி சங்கைஹி அமுஹ்யத்து,
அப்படியே மோகிச்சு போயிடுறானா, மயக்கம் போட்டு விழுந்து விடுறானா. ஏன்னா அவனே ஆசைப்பட்டு அந்த தவம் இருந்து பெத்த குழந்தை சொல்றான், அந்த மாதிரி ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தை கூட இறந்து போயிடுறது. எல்லாமே பகவானுடைய மாயையோ மாயையா சௌ அப்படின்ட்டு பட்டத்திரி சொல்றார். அப்போ இந்த இடத்துல என்ன அங்கிரசு சொல்றாரா, அவர் வந்தது நோக்கமே வேற. ஆனா இப்போ அவனுக்கு குழந்தை வேணும்னு சொன்னா அந்த பிரபாவத்துல அது குழந்தையும் பிறக்கிறது. அப்போ அவன் சொல்ற, நீ நினைச்ச மாதிரி உனக்கு குழந்தையும் பிறக்கும், நீ இன்பத்தேன அனுபவிக்கலாம், ஆனா கூட துன்பமும் வரும் அப்படின்ட்டு அவர் முதல்ல வான் பண்றார். ஆனா அவர் என்னன்னு சொல்றது இல்லை. சரி, அதே மாதிரி நடக்கிறது பாருங்க. அப்போ அதான் மாயையாசம், பகவானுடைய பிரேரணையில் இது நடக்கிறது. என்னத்தினாலும் தெரியாது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தை கொல்லப்படுறது மற்றவாழால. இப்ப அடுத்து என்னாருது இது பார்க்கலாம். ரொம்ப மோகிச்சு போய் அந்த மனைவி எல்லாரும் துக்கப்படுவாளாம். இப்ப இவனையான தேத்தி பழையபடி யதார்த்தத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். தம் நாரதஸ்து சமமங்கிரசா தயாலுஹு சம்பிராப்ய தாவதுபதர்ஷ்ய சுதஸ்ய ஜீ கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோஹம் த்யக்த்வா த்வதர்ச்சன விதோ நிருபதிம் யகுந்த. அப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், நாரதரும் அங்கிரசும் வரா. ஏன்னா இவன் கம்ப்ளீட்டா வாஸ் டிஜெக்டட், அந்த குழந்தை இறந்து போன உடனே. அதனால தாங்க முடியறது இல்லை, அந்த துக்கத்தை தாங்கவே முடியறது இல்லை அவனால. அப்போ இவனை என்ன பண்ற, இவ ரெண்டு பேருமா வரா. ஆக்சுவலா பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இவ டிஸ்கைஸ்ல வருவா, நாரதரும் அங்கிரசுமா. நாரதஸ்து சம, அவர் கூட அங்கிரசி, இவ ரெண்டு பேரும் நாரதர தயாலுகுன்றார், ரொம்ப இறக்க குணமாவும் இருக்கு, ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த மாதிரி நடந்ததுல. தயாலுகு சம்பிராப்பிய, அவ அடையறாளாம், அவனுக்கு உபதேசம் பண்றாளாம். சுதஸ்ய ஜீவம், உபதேசம் பண்ணும்போது இவன் சமாதானமாக மாட்டேங்கிறான், இந்த குழந்தை இறந்து போனது. அப்போ எப்படியான இவனுக்கு அது புரிய வைக்கணும் இல்லையா, எதுவுமே அனித்தியம், நித்தியமா எதுவுமே இருக்காது, அது புரிய வைக்கணும் இந்த ராஜாக்கு. சமயத்துல அந்த புத்திர சோகம் இருக்கத்தானே இருக்கும் இல்லையா. அப்போ இவ நாரதரும் அங்கிரசும் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப அழகா உபதேசம் எல்லாம் பண்றா. அப்போ சித்திரகேது கேட்கிறானா, நீங்க அவதூத சன்னியாசிகளாட்ட இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா ரொம்ப நன்னாவும் பேசுறேன், நல்ல உபதேசம் எல்லாம் பண்றேன், நீங்க யாருன்னு கேட்கிறாரா. அப்போ அவ சொல்லுவா, நான் நாரதர் அங்கிரசம் பார்க்கணும்ட்டு அவ அங்கதான் வந்திருக்கோம், சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம்னுட்டு. அப்போ இவ நாரதர் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தையினுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவோட சித்திரகேதுவோ பேச வைக்கிறான். கீழே அந்த படத்துல பார்க்கலாம், இந்த குழந்தையோட ஜீவன் மறிச்சு போனா தேகம் போயாச்சு இல்லையா. இப்ப அதனுடைய ஆத்மா, நமக்கு கீதையில நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஆத்மா அது அழிவே கிடையாது. அது ஆத்மா இன்னொரு தேகத்தை பார்த்து போயிடுறது அது. சோ அந்த ஆத்மாவோட பேச வைக்கிறார். இங்க பாருங்க, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், அந்த குழந்தையினுடைய ஆத்மா, அந்த ஆத்மாவோட இப்ப சித்திரகேது ரெண்டு பேருக்குமா சம்பாஷணம் நடக்கிறது. அப்போ அந்த குழந்தை அந்த ஆத்மா கேட்கறதா, கஸ்யாஸ்மி கஸ்ய புத்திர அஸ்மி அப்படின்னுட்டு அந்த குழந்தை கேட்க, நான் யாரோட புத்திரன். சரி, அப்பாவை பார்த்து அந்த ஆத்மா கேட்கறது, அந்த குழந்தை யாரும் இல்லை, அவனோட குழந்தை தானே இல்லையா. அப்போ ஆனா அந்த குழந்தை கேட்கறதா, கஸ்ய புத்திர அஸ்மி, நான் யாருடைய புத்திரன். இத கேட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சு விடுறது. அப்போ அந்த குழந்தைக்கு இந்த ஆத்மான்னு அது பிரிஞ்சு போயிடுச்சுன்னா, அந்த ஆத்மாவுக்கு இந்த தேகம் இவருடைய இவாளுடைய தாய் தந்தையர்கிட்ட நம்ம இருந்தோம், அதை பத்தி எல்லாம் நினைவே இருக்காது. அப்போ அந்த குழந்தை மேலும் சொல்லுமா, அந்த ஆத்மா என்ன சொல்றது என்னன்னா, எனக்கு எத்தனையோ தாய் தந்தையர்கள் முன்னால இருந்தா, அப்போ யாராக்கு நீ அப்படின்னு அப்பாவை பார்த்து இருக்கிறதா. ஒவ்வொரு ஜென்மால ஒவ்வொரு தேகத்துக்கு மாறி மாறி போயிடுறது இல்லையா. அதனுடைய என்ன காரியங்கள், அதை வினை பிரகாரம் அவளுக்கு ஜென்மம் அமையறதுன்ட்டு கீதை எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வேற வேற தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கலாம். அப்போ எனக்கு எத்தனையோ தாய் தந்தையர்கள் இருந்திருக்கா, அது நீ யாருன்னு ரொம்ப சித்திரகேதுவை பார்த்து கேட்ட உடனேதான் அந்த அஜ்ஞானம் விலகி விடுறது சித்திரகேதுவுக்கு. அதை கேட்ட உடனே அப்போ கஸ்யாஸ்மி புத்திரஹிதி தஸ்ய தஸ்ய கிரா விமோகம், அப்போ அந்த மோகத்திலிருந்து விடுபடுறானா சித்திரகேது. அப்போ தெக்த்வா, அந்த மோகத்தை விட்டுட்டு, பிரதர்ஷன விதௌ, இப்ப அவ உபதேசம் பண்றா இல்லையா, நாரதர் அங்கிரசு ரெண்டு பேரும் பகவானை அர்ச்சன விதௌ அப்படின்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. பகவானை இப்போ அவன் பூஜிக்க தொடங்கி விடுறான். ஏன்னா இது இப்படியே இருக்க முடியாது இல்லையா, அந்த மோகத்துல அவன் ராஜா விரட்டு மோகத்துல எத்தனை நாளைக்கு தான் இருப்பான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு விடுறது இதெல்லாம் அநித்தியம், இந்த மாதிரி சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, எதுவுமே நித்தியமா இருக்க போறது இல்லை, எல்லாம் ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போகத்தான் செய்யுது.
ஆனா இது வந்து ரொம்பவுமே துக்ககரமான ஒரு சம்பவம் தான். ஆனா அவனுக்கு இந்த அஜ்ஞானம் விலகி விடுறது. இப்போ அவளுடைய அந்த ப்ராப்பர் உபதேசம், அந்த உபதேசத்துல அவ என்ன சொல்றான்னா, நீ பகவான பஜி. இப்ப வந்து அங்கிரசு என்ன நினைச்சார், இவர் ஞான மார்க்கத்துல திருப்பணும்னு தானே அவ வந்தார் இல்லையா? இப்ப அது மாதிரி இவ நல்ல உபதேசம் பண்ற அவ ரெண்டு பேரும். சோ தெக்வா, அந்த மோகத்தை தெக்வா விட்டுட்டு, துவதர்ச்சன விதௌ நிருபதிம் நெகுந்த, அந்த ராஜா நிருபகன ராஜா, அந்த ராஜா வந்து இப்போ வந்து பகவான் பேர்ல நீ உன்னுடைய மனசை செலுத்து, அப்படி அவனை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு வாங்கியிருந்து போயிடுறான். இப்போ வந்து பகவான பூஜிக்க தொடங்கி விடுவன் சித்திரகேது. இதுல வந்து பஜகோவிந்தம் பாருங்க, நீங்க ரொம்ப அழகான வேர்ஸ் இது. 8வது வேர்ஸ் பாருங்க. காத்தே காந்தா கஸ்தே காத்தே காந்தா கஸ்தே புத்திர சம்சாரோயமதீவ விசித்திர கஸ்ய த்வம் வா குத ஆயாதः தத்வம் சிந்தயததிக ப்ராதः. காத்தே காந்தா, யார் என்னுடைய மனைவி யாரு? கஸ்தே புத்திரஹ, யாரு புத்திரன்? கஸ்யத்வம் வா குதா, நீ எப்படி எப்படி வந்தாய்? இப்போ நம்ம எப்படி ஜீவன் எடுத்து வந்திருக்கோம்? மனைவி சொல்றோம், யாராக்கும் மனைவி, யாராக்கும் பிள்ளை, நான் யாரு? சம்சாரம் அயத்தீவு, எல்லாமே விசித்திரமா இருக்கேன் இல்லையா? எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னால வர்றது, அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போயிடுறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கு, அப்புறம் நம்ம கூட இருக்கிறது இல்லை. அப்போ எதைத்தான் என்னோடதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? இது என்னோட வீடு, என்னோட வசல், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, எதுவுமே நம்ம கூட இருக்க போறது இல்லை இல்லையா? நம்மளும் இருக்க போறது இல்லை. அதுதான் சொல்றார் அயத்தீவு, ஏதோ விசித்திரமா இருக்கே. ஆதிசங்கரன் என்ன அழகா சொல்றார், விசித்திரங்கிறார் அவர். கஸ்யத்வம் வா குத ஆயாத, நான் எப்படியாக்கும் வந்தேன்? ரமண மகர்ஷின்னு சொல்லுவார் இல்லையா, நான் யார் இல்லையா? அது அந்த பெரிய கொஸ்டின். அது நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது இல்லையா? கஸ்யத்வம் வா குத ஆயாத தத்வம் சிந்தய, இதை நீ சிந்திச்சு பாரு அப்படின்னு நம்மளும் சிந்திக்கிறோம் இல்லையா? தத்வம் சிந்தயததிக ப்ராதஹ, ப்ராதஹனா ஓ பிரதர் அப்படின்னுட்டு. சோ நீ இதை கொஞ்சமான யோசிச்சு பாரு. நீ யாரு, மனைவி யாரு, புத்திரன் யாரு, நீ எப்படி வந்த? கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இது என்ன வாக்குன்னு ஆலோசிச்சு பாரு. ஆலோசிச்சு பார்த்தானே நமக்கு அதுக்கு ஒரு விட கிடைக்கும் இல்லையா? அழகான ஒரு தத்துவம். ஆனா என்ன தத்துவம் எல்லாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் இருக்கும். ஆனா அவளுக்குன்னுட்டு வரும் பொழுது எத்தனை துக்கம் பாருங்க இல்லையா? எத்தனை துக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு, நமக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு குழந்தையோ ஒரு இதையோ நம்ம இழக்கும் பொழுது அந்த துக்கம் நம்மளுடைய பாறாங்கல் மாதிரி நம்மளை அழுத்துறது இல்லையா? சோ இதுல இருந்து விடுபடணும் நம்ம. அப்ப அதுக்குள்ள உபதேசத்தை வந்து அவ நாரதரும் அங்கிரசும் சொல்லி கொடுக்குறான். சோ இது எப்பவுமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா நீங்க ஆலோசிச்சு பார்த்துக்கோ. ஆதிசங்கருடைய தத்துவம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ பஜகோவிந்தத்துல ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் அவ்வளவு அர்த்தங்கள் உண்டு. அர்த்தத்தோட சேர்ந்து நீங்க படிக்க பாருங்க. இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். அடுத்து வந்து ஸ்லோகம் 6 இல்லையா? 6. ஸ்தோத்ரம் ச மந்திரமபி நாரததோத லப்வா தோஷாய சேஷவபுஷோ நனுதே தபஸ்யல் அந்தராதிபதிதாம் சகி சப்தராத்ரே லப்வாப்யகுண்டமதி அன்பபஜன் பவந்தம். இப்போ வந்து ஸ்தோத்திரம் மந்திரம் பாருங்க, கவனிச்சு பாருங்க ஸ்லோகத்தை. எப்படி பகவானை ஆராதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறான். சரி, அவ எத்தனை அனுகிரகம் பாருங்க வாழ்க்கெல்லாம் இல்லையா? நாரதர், ஸ்வயம் நாரதர் அங்கிரசு, அவர் வந்து அவளே ரிஷிகள் அவளே வந்து சொல்லி கொடுக்குறார். சோ அந்த ஸ்தோத்திரம், அந்த மந்திரம் அப்படி நாரதர் சொல்லி கொடுத்தது கேட்டுக்கிறான். இந்த முதல் படத்துல பாக்குறான், கேட்டுக்கிறான் சித்திரகேது. அழகா சொல்லி கொடுக்குறார். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நீ ஜபிக்கணும். அது யார குறிச்சது? தோஷாய சேஷவபுஷோனனு தே தபஸ்யன். அப்போ அந்த மாதிரி சேஷவபுஷக, அதாவது அனந்த சேஷன், பகவானுடைய சங்கர்ஷன் சொல்றோம் இல்லையா, அவர் தான் அனந்த சேஷன். சோ அவரை தோஷாய, அவரை பிரீத்தி பண்ற, தோஷாயன பிரீத்தி பண்ற, அவரை பிரீத்தி பண்றதுக்கோசரம் இவரா சங்கர்ஷனன். சகசிர சீர்ஷம் தலைகள் இருக்குவருக்கு சேஷவபுஷக, ஆதிசேஷன் இல்லையா, சேஷவபுஷக. அந்த ரூபத்துல இருக்கிற பகவானுடைய ரூபம் தானே இது. தே தங்களை இந்த மாதிரி நீ இந்த மந்திரத்தினாலே, இந்த ஸ்தோத்திரத்தினாலே நீ தவம் பண்ணு. இவரை குறிச்சு நீ தவம் பண்ணணும். அப்புறம் தவம் பண்றது எத்தனை விதங்கள் பாருங்க இல்லையா? இது வந்து ஸ்தோத்திரம் மந்திரம், அது ரெண்டையும் நீ சொல்லணும். அது சொல்லி கொடுக்கிறார் நாரதர் சித்திரகேதுவுக்கு. அப்ப அதன் பிரகாரம் இவர் வந்து சொல்ல தொடங்குறார். இவர் பகவான் ஆராதிக்கிறார். அவர் சொல்லி கொடுத்த அந்த ஸ்தோத்திரம், அந்த மந்திரத்தினால அந்த அனந்த சேஷனை ஆராதிக்கிறார்.
அவர். அப்போ வித்யாதராதி வித்யாதரர்களுக்கு அதிபதியாடுறாராம் 7 நாள்ல. அவ்வளவு உக்கிரகமா சொல்றார் சித்திரகேது. மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்தி இல்லையா, இந்த விஷய பற்றி எதுவுமே இல்லாதக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது வித்யாதரர்கள் யாரு என்னன்னா எல்லாம் வந்து தேவலோகத்துல இருக்கப்பட்ட ஆர்டிஸ்ட் சொல்றோம் இல்லையா, நன்னா பாடுவா, டான்ஸ் ஆடுவா, அப்பேற்பட்டவா வரலாம். சோ அவளுக்கு அதிபதியாக்கி விடுறார் பகவான். சோ வித்யாதராதிபதி தாம் சகி சப்தராத்திரே 7 நாள்ல வித்யாதரர்களுக்கு அதிபதியாக்கி விடுறாராம் இவர். லப்வாப்ய குண்டம் அகுண்டமதி. அப்ப கூட இவருக்கு வந்து புத்தி மழுங்கிறது இல்லை. அவர் எல்லாம் வித்யாதரர்களுக்கு அதிபதியாயிடுச்சுன்னு உடனே அவருக்கு கொம்பு முளைக்கல. அப்ப என்ன பண்றாரு, அகுண்டமதி. அப்போ கூட மழுங்காத ரொம்பவுமே உன்னிப்பாக அன்பவச்சன் பகவந்தம் மறுபடியும் அவர் பகவானை ஸ்துதிக்கிறாராம். அது விடுறதே இல்லையா. அந்த ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் நாரத சொல்லி கொடுத்ததையே விடாத பிடிச்சுட்டு இருக்கார். அந்த சேஷ வபுஷக அனந்த சேஷனை வந்து ஒரு மறுபடியும் ஆராதனை பண்ணிட்டே இருக்காராம். வித்யாதரர்களுக்கு அதிபதியா ஆனா கூட அகுண்டமதிகி அன்பபஜத்து பவந்தம்ங்கிறார். தங்களை குறித்து அவர் மறுபடியும் ஆராதனை பண்ணினாராமே அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷயம் கேட்பாரு. அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆமான்னு தலையாட்டுவார். அப்புறம்தான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்படியாக இவருக்கு இப்படி ஒரு பதவி கிடைக்கிறது சித்திரகேதுவுக்கு. மறுபடியும் இவர் பகவான ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லையா. இந்த ஸ்லோகத்துல இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல என்ன பாக்குறோம்னா, இந்த ஸ்தோத்திர மந்திரத்தினுடைய மகத்துவத்தினால இவருக்கு அந்த பதவி கிடைக்கிறது. வித்யாதரர்களுக்கு அதிபதி ஆயிடுறார் இவர். இப்போ இன்னும் ஹி கண்டினியூஸ், மறுபடியும் அந்த ஜபிச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காராம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன பாக்குறோம். தஸ்மை மிருணாள தவளேன சஹஸ்ரசீஷ்ணாம் ரூபேண பக்தனுதி சித்தகணாவிருத்தேன பிராதுர்பவன்ன சிரதோனுதி பிரசன்னோ தத்வாத்ம தத்துவம் அனுகிரஹ்ய திரோததாத. பாருங்க, மறுபடியும் பகவானை குறிச்சு இன்னமும் அந்த ஸ்தோத்திரத்தை விடாதிக்கு சொல்லி சித்திரகேது. அப்போ சொன்ன உடனே பகவானே ஆவிர்வகிக்கிறார். இப்போ பகவானே நேர்ல வந்து விடுறார். அதுதான் இங்க விசேஷம். தஸ்மைஹி. அப்ப அந்த தஸ்மைஹினா அந்த அரசனுக்கு சித்திரகேதுவுக்கு மிருணாள வெள்ளை தேகம், தாமரை தண்டு மாதிரி வெளுப்பா, தவளேன வெளுப்பு. சோ தாமரை தண்டு போல வெளுப்பான சஹஸ்ர சீர்ஷ்ணாம் 1000 தலைகளோட சஹஸ்ர சீர்ஷ்ணாம் ரூபேண பக்தனுதி சித்த கணாவிருத்தேன. கூட பாருங்க எத்தனை பேர் இருக்கா, ரிஷிகள், சித்தகணங்கள், சனகாதிகள் சுத்தி அத்தனை பேர் இருக்கா. பக்த எல்லாரும் ஜபிச்சுண்டு பகவானை சுத்தி ஜபிச்சுண்டு நிக்கிற அந்த கோலத்துல பகவான் சித்திரகேதுக்கு முன்னால வராராம். அப்போ அவர் எத்தனை அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கார் இல்லையா. அவ்வளவு பவர் அந்த ஸ்தோத்திரம் நாரதரை சொல்லி அந்த உபதேசம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை ஜபிச்சதுனால பகவானே நேர்ல வந்து விடுறாரு அவர். அப்போ பக்த நுதின ஸ்தோத்திரம் பண்றது. சித்த கணாவிருத்தேன், சித்த கணங்கள் சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. சித்த கணான விருத்தேன பிராதுர்பவன் அச்சிரதோ. அதாவது ரொம்ப நாள் கூட அச்சிரத்தகனா சட்டுன்னு பகவான் முன்னால வந்துடுறாரு. பிராதுர்பவத்தக அச்சிரத்தக நுதிபிகி பிரசன்னக, ரொம்ப பிரசன்னமாக முன்னால வந்து விடுறார் பகவான். தத்வா ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்தை அவனுக்கு போதிக்கிறாராம் பகவான். அந்த சுத்தி சித்தகணங்கள், ரிஷிகள், சனகாதிகள் எல்லாரும் சுத்தி இருக்கா. அவளுக்கு முன்னால பகவான் வந்து ஆத்ம தத்துவத்தை சித்திரகேதுவுக்கு சொல்லி கொடுக்கிறாராம். அப்போ இது பகவானே ஸ்வயம் அவனுக்கு முன்னால் ஆவிர்வகிச்சு அவருக்கு வந்து இந்த ஆத்மபோதம் என்னன்னு தெரியும். ஆத்ம தத்துவம் இல்லையா, அந்த நிலையற்றது, இதெல்லாம் இதே தானே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. சோ அது என்ன வாக்குங்கிறது அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாராம் பகவான். ஸ்வயம் பகவானே சொல்லி கொடுக்கிறார். இப்போ இதுல ஏற்கனவே நான் சொன்னேன், என்னத்துக்கு சுத்தி இவாள்லாம் இருக்கா. ஏன்னா இவாளுக்கு முன்னால இது வந்து ஒரு விட்னஸ். இவாளுக்கு முன்னால அவர் வந்து இந்த ஆத்மபோதத்தை அவனுக்கு சொல்லி ஆத்ம தத்துவத்தை அவனுக்கு போதிக்கிறார் பகவான். அதனாலதான் சுத்தி இவாள்லாம் இருக்கா. இது வந்து ரிஷபச்சரித்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம். இவ வந்து இந்த எல்லாரும் சுத்தி நின்று இருப்பாளாம். அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அவர் இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுப்பார் ரிஷபர். அப்ப அந்த சமயத்துல இந்த ரிஷிகள் முன்னால சொல்லும் பொழுது என்னன்னா, ஏதாவது தவறுகள் நேர்ந்தா கூட அவ கரெக்ட் பண்ணுவாளாம். அப்போ அவ எத்தனை பகவான் மதிக்கிறார் இல்லையா. சோ அவளுக்கு முன்னால இருந்துட்டு அவனுக்கு இந்த ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறார் அனந்த சேஷன்.
சோ தத்வாத்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், தத்வா கொடுக்கறது, தத்வாத்ம தத்துவம் அனுகிரஹ்ய, அனுகிரகம் பண்ணிட்டு திரோததாத, அப்புறம் மறைஞ்சு போயிடுறாரு பகவான். சோ இப்படியாக அவனுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. ஸ்வயம் பகவானே முன்னால வந்து அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை போதனை பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்த ஸ்லோகம் என்னன்னா, त्वद्भक्त मौली सलक्ष लक्षौ वर्षाणि हर्षलमना भुवनेषु कामौ संगापयन् गुणगणौ तव सुन्दरीभिः संगादिरेकरहितो ललितं चचार. இப்போ வித்யாதரர்களுக்கெல்லாம் அதிபதி இல்லையா சித்திரகேது. அப்போ பகவான் வட்டத்திலிங்க என்ன சொல்றார், பக்தங்கிற உன்னுடைய பக்தன் மௌலி ரத்தன், அதாவது ஒரு ரத்னம் அவன், அப்பேற்பட்டவனாம் சித்திரகேது இல்லையா. பகவான் அத்தனை தூரத்துக்கு அவன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். அதனாலதான் பட்டத்திரிங்க சொல்றார் பக்த மௌலி ரத்தங்கிறார். ஒரு ரத்னம் மாதிரியாம் சித்திரகேது. மௌலி ரத ச அப்பி, அப்பேற்பட்ட அந்த சித்திரகேது லட்ச லட்சம் வருஷாணி, லட்ச லட்சம் வருஷங்கள் ஹர்ஷலமுனா புவனேஷு புவனேஷு காமம் சச்சார, அதாவது இஷ்டப்பட்டு, காமனை இஷ்டப்பட்டு பூமி எல்லாம் திரியிறான. என்னத்துக்கு திரியிறான்னா பகவானுடைய கணங்கள், கணம் குணக்கூட்டங்கள், பகவான் ஒரு குணக்குவியல் இல்லையா. அவருடைய அவதாரங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி மாளாது. அப்ப அதை எல்லாத்தையும் சொல்லிண்டு அவன் உலகம் முழுக்க திரியறானா. ச ஹர்ஷலமனா புவனேஷு, புவன் முழுக்க காமம் சச்சார, சச்சார இது சேர்த்துக்கணும் நீங்க. சங்காபயன், சங்காபயன்னா பாடுறது, பகவானுடைய குணங்கள் எல்லாத்தையும் கதையா சொல்லிண்டும் வித்யாதரர்கள் எல்லாம் பாடுவா எல்லாம் பண்ணுவா இல்லையா. சோ இந்த வித்யாதர ஸ்திரீகள் புடை சூழ எல்லாரும் ஸ்திரீகளாக்கும் பாத்துக்கோ. சங்காபயன் குணகணம், யாருடைய குணகணம், பகவானுடைய குணகணங்களை, தவ குணகணம், பகவான் உன்னுடைய குணகணங்கள் எல்லாம் சுந்தரிபிகி, இந்த சுந்தரிகள் சுத்தி இருக்கா வித்யாதர ஸ்திரீகள், அவளை நல்லா பாடுவா இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பாடுவா. சோ இவா சுத்தி இருக்கா சுந்தரிபிகி. ஆனா சங்காதி ரேக்கங்கிறார். ஆனா இவருக்கு வந்து எந்த விஷயத்தை பற்றியும் கிடையாது. இத்தனை சுந்தரிகள் சுத்தி இருந்தானே என்ன ஆகும் இல்லையா, இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. சுந்தரிகள் கொஞ்சம் மனசு சஞ்சலப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா. ஆனா சங்காதி ரேக்கங்கிறார். கொஞ்சம் கூட அவருடைய அந்த அந்த மனசு அப்படி திடமா பகவத் பக்தியிலேயே இருக்காம அவருக்கு. அதுதான் இங்க சொல்றார் சங்காபயன், என்னன்னா பாடுறது, பகவானுடைய தவ குணகணம், பகவானுடைய குணகணங்களை எல்லாம் சுந்தரீபிகி, அவள சுத்தி இருக்க அவ கூட சேர்ந்து பகவானுடைய குணகணங்களை எல்லாம் பாடிண்டு புவனம் சச்சார, தன்னுடைய இஷ்டப்படி புவனத்தையே சுத்தின்னு இருக்காராம் சித்திரகேது. சங்காதிரேக ரஹித லரிதம் சச்சார, லலிதம் அழகான ஸ்திரீகள், லலிதம் சுந்தரிபிகி எல்லாம் அன்பயப்படுத்திக்கலாம் நீங்க. சச்சார புவனத்தை முழுக்க சுத்தி சுத்தி வராராம் சித்திரகேது. அடுத்து பார்க்கலாம், அடுத்து என்ன நடக்கிறது. அத்தியந்த சங்க விலயாய பவத் பிரணுன்னோ நூனம் சரூப்ய கிரிமாப்ய மஹத் சமா நிஷங்கமங்க கிருத வல்லபமங்கஜாரியும் தம் சங்கரம் பரிஹசன் உமையாபிசேஷே. இப்ப இங்க என்ன அத்தியந்த சங்கம், பகவான் பாருங்க சும்மா இருக்கிறது இல்ல, எப்படியாரு அவருடைய பிரேரணையில எல்லாம் நடக்கிறது. இப்போ இவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா அக்கா அவனுக்கு எந்த விதமான பற்றும் இருக்கப்படாது இல்லையா. அது இல்லாதக்கு சித்த சுத்தி சுத்தமா இருக்கணும். அதனாலதான் இவர் என்ன அத்தியந்த சங்க, அதாவது விஷயப்பற்று நீங்கணும், முழுக்க விலையாய் அதெல்லாம் நீங்கணும். அப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இவர், ஒரு பரீட்சை பண்றார். இப்போ பகவான் என்ன பண்றார், பவத் பிரணுன்னகங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதாவது உன்னுடைய பிரேரணையில என்ன நடக்கிறதுன்னா பவத் பிரணுன்னக நூனம், அதாவது உன்னுடைய பிரேரணையில தான் இதுவும் நடக்கிறதோ அப்படின்னுட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி குருவாயிருப்பனை பார்த்து கேட்கிறார் அவர். அவர் என்ன பண்றாருன்னா ரூபியகிரி மாப்பியம், இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஏரியல் கார் இருக்கு இல்லையா, உலகம் முழுக்க தெரிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, பகவானுடைய குணகணங்கள் எல்லாம் பாடிட்டு உலகம் முழுக்க தெரிஞ்சுட்டு இருக்காரு அவர். அப்போ அந்த கைலாசகிரிக்கு மேலால வர இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், இந்த கைலாசகிரி இருக்கு இல்லையா, நல்ல பளபளன்னு வெள்ளியங்கிரிம்பா அந்த பனிமலை இல்லையா, அந்த பனிமலைக்கு மேலால அந்த கார்ல வந்துட்டு இருக்காரு. ரூபிய கிரி மாப்பிய மகத் சமாஜே, அந்த இடத்துல ஒரு பெரிய சமாஜத்தை பாக்குறார். கீழே இந்த படத்துல நீங்க பார்க்கலாம்.
அந்த இடத்துல ஏரியல் கார்ல இருந்து பார்க்கும் பொழுது அந்த கைலாய மலையில பாக்குற சீன் பாருங்க. மகத் சமாஜேங்கிற மகான்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு சபை, ரிஷிகள் எல்லாம் அங்க கூடியிருக்கா. அங்க யாரு உட்கார்ந்துட்டு இருக்கா? சிவபெருமான் பக்கத்துல உமை, கௌரி பக்கத்துல இருக்கா. ரூபிய கிரி மாப்பிய மகத் சமாஜே. அந்த இடத்துல வந்தானா அவர் பாக்குற சீன் என்ன பாருங்க, புத்து பாருங்க, என்ன பாக்குறா? நிஷ்கங்கம் அங்க கிருத்த வல்லபம் அங்கஜாரியம். இது சிவபெருமான சொல்றேன். அங்கன்னா மன்மதன், மன்மதனுக்கு எதிரி சிவபெருமான். இந்த கதையெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்படி சிவபெருமான் அவர் நிஷ்டல் இருந்த பொழுது எரிச்சு விடுறார் மன்மதன் இல்லையா, அந்த படத்துல நீங்க பார்க்கலாம். மன்மதனுக்கு எதிரியாக சிவபெருமான், அப்பேற்பட்ட சிவபெருமான் மன்மதனுக்கு எதிரியான, எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்போ அங்கஜாரின் அந்த சிவபெருமானுடைய மடியில, வல்லபம்னா மடியில, வல்லபம் அங்கஜாரிம் அந்த மடியில, சிவபெருமானுடைய மடியில நிஷங்கம், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதுக்கு நிஷங்கம் அங்க கிருத தன்னுடைய தொடைய வச்சுட்டு இருக்க கௌரி. இந்த சீனை பார்க்கிறார் மேலேந்து சித்திரகேது. நீங்க இதைத்தான் அவர் பார்க்கிறார் இந்த கிரியில, இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்கிறார். இப்போ என்ன, சிவபெருமானோ மங்களகரமானவர், அவர் எப்பேற்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவருடைய என்ன வாக்கும் அவர் பண்றார் உலகத்துல எல்லாமே தெரியும், பரமசிவன் அவர். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்படி ஒரு சீனை பார்த்த உடனே அவருக்கு பிரகாசம் பண்ணி விடுறான் மேலேந்து. இப்ப உங்களோட மங்களகரமான அந்த சிவபெருமானே இப்படி ஒரு சீன். அவருடைய மனைவி அவருடைய மடியில தன்னுடைய தொடையை எடுத்து வச்சுட்டு இருக்கா பாருங்க. சோ நெக்ஸ்ட் அது சங்கையே இல்லாமக்கு, அதுவும் மகத் சமாஜம், எத்தனை முனிவர்கள் எல்லாம் அங்க கூடிய அவளுக்கு முன்னால இப்படி ஒரு சீன் இல்லையா. அப்போ நிஷங்கம் அங்க கிருத வல்லபம் அங்கஜாரிம் தம் சங்கரம், அந்த சிவபெருமான பரிகாசுட்டு உமையாபிஷேபே, உமை கிட்ட இருந்து சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறார் சித்திரகேது. இப்ப உமைக்கு கோபம் வந்துடுறது, ஏன்னா அங்கே பரிகாசம் பண்றார். இப்பேற்பட்ட நீயே இந்த மாதிரி இருக்கியே அப்படின்னு மன்மதனை எரிச்சவர் பகவான், நீ இப்படி ஒரு சீனை அப்படி அந்த மாதிரி பரிகாசம் பண்றாராம் சித்திரகேது. பரிகாசம் பண்ணின உடனே பார்வதிக்கு கோபம் வந்துடுறது. கோபம் வந்த உடனே அவ என்ன சொல்ற, நீ அசுர யோனியில நீ பிறக்க கிடவுது அப்படின்னு சபிச்சு விடுறா உமை. அம்பாள் சபிச்சு விடுறா, அப்போ நீ ஒரு அசுர யோனியில நீ பிறக்கணும் சபிச்சு விடுறாப்போ. இப்போ பாவம் இவருக்கு அதனால இது ஒரு விஷ பரீட்சை வைக்கிறாரு பகவான் இங்க. அப்போ இந்த கைலாய மயில சுத்தி வரும்பொழுது இப்போ அவருக்கு மோட்சம் இல்லவோ கிடைக்கணும் இல்லையா, தரஸ்தோசி பண்ணியாச்சு பகவான, அவர் பகவானே ஆவிர்வகிச்சு ஆத்ம தத்துவத்தை எல்லாம் போதிச்சிருக்கார், எல்லாம் பண்ணிட்டும் கடைசியில உமையோட சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறார் சித்திரகேது. நீ அடுத்து என்ன நடக்கிறது? நிசம்பிரமஸ்வயாச்சிதசாபமோக்ஷோ விருத்தாசுரத்வம் உபகம்ய சுரேந்திரயோதே பக்த்யாத்மதத்வகதனை சமரே விசித்ரம் சத்ரோரபி பிரமபாஸ்ய கதபதம் தே. நிறைய ஸ்டோரி வரும், முன்னிச்சு பார்த்துக்கோ, இப்பதான் அந்த லிங்க் ஆகும் அந்த ஸ்டோரி. இப்போ நிசம்பிரமம் சபிச்சா, உமை சபிக்கிறா இல்லையா, அப்ப கூட இவர் எந்த விதமான இதையும் காட்டுறது இல்லையா. ஏன்னா மோட்சம் என்ன, இதுக்கு ஏதாவது இது விமோசனம் உண்டான்னு கூட கேட்கறது இல்லை அவர். சாபத்தை வாங்கிக்கிறார் அவர், சாபத்தை வாங்கி கட்டிக்கிறார் அவர். சோ நிசம்பிரம் அதை பத்தி ஒண்ணுமே பேசுறது இல்லையா. சாபத்தை எடுத்துட்டு இப்ப என்ன இருந்ததுன்னா அவர் இப்போ அசுர ஜென்மால பிறக்க வேண்டி வந்துடுறது. நிசம்பிரம் நிசம்பிரமஸ்வயம் அயாச்சித யாசிக்கிறது இல்லையா, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த சாப விமோசனத்துக்கு நான் என்ன பண்ணணும்னுட்டு அவட்ட கேட்கறதே இல்லை. அயாச்சித்த யாசிக்கிறது இல்லையா, அயாச்சித்த சாப மோட்சம், இதுக்கு எப்படி இந்த சாபத்துல இருந்து விடுபடணும், இந்த சாப மோட்சத்துக்கு என்ன வாக்கம் பண்ணணும்னுட்டு அவகிட்ட அவர் கேட்கறது இல்லை. அயாச்சித்த யாசிக்கிறதே இல்லையா சித்திரகேது. இப்ப என்ன ஆறுது, விருத்ராசுரனா பிறக்கிறாரு. ஏன்னா அசுர யோனியில நீ பிறப்பாயின்னுட்டு உமை சாபமிட்டு இருக்கா இல்லையா. விருத்ராஸ்வம் உபகம்ய சுரேந்திர யோதவ். இப்போ இங்க பாக்கணும், விருத்ராசுரனா இப்ப பிறந்து விடுற. இப்போ இந்த விருத்ராசுரன் பழைய இதுல சித்திரகேது. சித்திரகேதுவுக்கு இப்போ ஒரு டெமனிக் குவாலிட்டி வந்துடுறது, அவன் ஒரு டெமனா பிறக்கிறான். இப்ப இதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. இப்ப இந்த விருத்தாசுரன் எங்க இருந்து வந்தான்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த விருத்தாசுரன் எப்படி வராங்கன்னா, இப்ப காசியபருக்கு அதித்தியும்
புரிந்து கவரிங்கோ. ஏற்கனவே நான் சொன்னதுதான், இப்ப நிறைய கதை இருக்கிறதுனால உங்களுக்கு மறந்து போயிருக்கும். இப்ப அதிதிக்கும் காசியபருக்கும் பிறக்கிறவன் தான் துவஷ்டா. துவஷ்டாக்கும் ரச்சனைக்கும் பிறந்தவன் தான் விஸ்வரூபன். விஸ்வரூபன் என்ன பண்றான்னா, இந்திரனுக்கு நாராயண கவசத்தை சொல்லி கொடுத்து இந்திரனுக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஆனா இந்த என்ன பண்ணுறான்னா, இந்த விஸ்வரூபன் என்ன பண்ணுவாருன்னா, அம்மா தைத்திய குலம் இல்லையா, அப்பா காஷ்யபரோட பிள்ளை, நல்ல பிராமண குலம். ஆனா அம்மா அசுரகுலம். இப்போ இவர் இந்த விஸ்வரூபன் எப்போ யஜ்யம் பண்ணும் பொழுது அந்த ஹவிர் பாகமே அசுராளுக்கும் கொடுப்பார். அதாவது ஹவிர் பாகம் கொடுப்பா இல்லையா, தேவாதிகளுக்கு ஹவிர் பாகம் வைப்பார். அதே மாதிரி இவாளுக்கு தெரியாதுக்கு அசுரர்களுக்கும் அந்த ஹவிர் பாகத்தை கொடுப்பான். இப்ப அசுரர்களுக்கும் அந்த ஹவிர் பாகம் சேர்ந்ததுன்னா இப்ப அவளுக்கும் அந்த பலம் வீரியம் எல்லாம் வந்துடும். இப்ப தேவாதிகளுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி பண்றாரு இல்லையா, இப்ப அவளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் இவாளுக்கும் கிடைக்குமே. ஆனா இவருக்கு அம்மா பேர்ல ஒரு ஆசை இல்லையா, என்னவானாலும் அம்மா அல்லவா, அம்மா ஒரு அசுரகுலத்துல இருந்து வந்தவள். அப்ப இவர் சத்தமில்லாதுக்கு ஒரு அவிர்வாகத்தை அவளுக்கு எடுத்து கொடுக்குறான். இதை இந்திரன் பார்த்து விடுறான். இந்திரன் பார்த்துட்டு நாராயண கவசம் எல்லாம் சொல்லி அவன் ஜெயிச்சு எல்லாம் பண்ணியிருக்கான். இப்ப மறுபடியும் அசுரர்களுக்கு பலம் வந்ததுன்னா மறுபடியும் தோற்பிடுவது இல்லையா. அப்ப அவருக்கு கோபம் வந்துடுது. அப்ப இந்திரன் என்ன பண்றான்னா விஸ்வரூபனை கொன்னு விடுறான், வதம் பண்ணி விடுறான். பண்ணப்படாது இல்லையா, நாராயண கவசம் சொல்லி கொடுத்து போர்ல எல்லாம் ஜெயிச்சிருக்கான் இந்திரன். அப்பவும் கோபத்துல என்ன பண்றான்னா விஸ்வனை கொலை பண்ணிடுறாங்க, வதம் பண்ணிடுறான் விஸ்வரூபனை. இது பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு. அப்போ என்ன பண்றது, பண்ணியாச்சு. அப்போ துவஷ்டாக்கு அப்பா துவஷ்டா இல்லையா, துவஷ்டாக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. இவ்வளவு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியில் தன் பிள்ளைய இப்படி கொண்டு விட்டானேன்னுட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு யஜ்ஞம் பண்றார். அந்த யஜ்ஞத்துல இருந்து ஒரு இந்த அசுரனை உருவாக்குறாரு. இந்த அசுரனை உருவாக்கி என்னத்துக்கு இந்த விருத்தாசுரனை எந்தக்கு உருவாக்குறாருன்னா, இவன் போயிட்டு இந்திரனை கொலை பண்ணணும், இந்திரனை வதம் பண்ணணும் இந்த வார்ல. அதுக்கோசரம் விருத்தாசுரனை அந்த யஜ்ஞத்துல வர வைக்கிறதுக்கு துவஷ்டா பாடுபடுறார். ஆனா இப்ப என்ன ஆறுதுன்னா, இவர் அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் ஜபிப்பா இல்லையா, அந்த வேத மந்திரங்கள் சொல்லும் பொழுது ஒரு தப்பு விடுறது நிறைய. இந்த வேத மந்திர உச்சாரணம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த உச்சாரணங்கள் எல்லாம் வேதம் படிச்சவாளுக்கு நன்னா தெரியும், ராமச்சந்திர மாமாக்குல ரொம்ப நன்னா தெரியும் எப்படி வேதத்துல உச்சாரணம் எல்லாம் உண்டுன்னு. அப்போ அது கரெக்டா சொல்லணும். அதை நம்ம அந்த மாதிரி அந்த உச்சாரணத்தை அதுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் உண்டு. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த தப்பான உச்சாரணத்தினால இப்போ விருத்தாசுரனை என்னத்துக்கு அவர் உருவாக்குறாருன்னா இந்திரனை வதம் பண்ணணும்ட்டு. ஆனா இந்திரனால வதம் செய்யப்படுறானா விருத்தாசுரன். இந்த ரிவர்ஸா நடந்து விடுறது என்னத்தினால, தப்பு இருந்ததுனால. எனிவே இப்ப விருத்தாசுரன் என்ன பண்றான்னா, இப்ப அவர் பயங்கர சண்டை நடக்கிறது, இந்திரனுக்கும் விருத்தாசுரனுக்குமே சண்டை நடக்கிறது. அதுக்கு தானே இவர் அதுல இருந்து யஜ்ஞத்துல இருந்து உருவாக்கி இருக்கார். பயங்கரமான சண்டை நடக்கிறது. விருத்தாசுரன் ஜெயிக்கவே முடியறது இல்லை, இந்திரனால என்ன பண்ணிட்டு ஜெயிக்க முடியறது இல்லை. ஆனா நடுவுல என்ன நடக்கிறதுன்னா, இந்த விருத்தாசுரன் என்ன பண்ணுவான்னா, பழைய ஜென்மான சித்திரகேது இல்லையா, விஷ்ணு பக்தனவன், அந்த வாசனை அவனுக்குள்ள இருக்கு பாருங்க. அப்போ நடுவுல அவன் இந்த ஆத்ம தத்துவத்தை எல்லாம் அவன் போதனை பண்ணுவானா, இந்திரனுக்கு சொல்லுவானா. நடுவுல உட்கார்ந்து இந்த போர் நடுவுல ஒரு ரெஸ்ட் பீரியட் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல எல்லாம் இந்திரனுக்கு போதிப்பான், அந்த ஆத்ம போதத்தை சொல்லி கொடுப்பான். இந்திரனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த அசுரன் எப்படி நடுவுல இந்த மாதிரி நல்ல நல்ல தத்துவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றா அப்படின்னு. ஆனாலும் என்ன, விருத்தாசுரன் எப்படியாவது பதம் பண்ணி ஆகணும். அப்போ இது கடைசியில என்ன ஆகுதுன்னா, வஜ்ராயுதத்தினால விருத்தாசுரனை கொண்டு விடுறான் இந்திரன். இந்த வஜ்ராயுதத்துக்கு முன்னாலே ஒரு கதை உண்டு. இது ததிச்சி முனிவருடைய எலும்பாக்கும் இந்த வஜ்ராயுதம். அதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு. எனவே அதுல அந்த ஆயுதத்தை உருவாக்கி அந்த ஆயுதத்தினாலதான் அவனை கொல்ல முடியறது. அப்படியாக அந்த அசுர ஜென்மாவையும் கழிச்சு விட்டு சித்திரகேதுவுக்கு மோட்சம் கிடைச்சு விடுறது. இப்ப எப்படி அந்த சித்திரகேதுவுடைய கதையும் பார்த்தோம், அதுல விஸ்வரூபன் சொல்லிக் கொடுக்கறதையும் பார்த்தோம், விஸ்வரூபன் வதம் செய்யப்பட்டதையும் பார்த்தோம், அந்த ரீசனையும் பார்த்தோம். கடைசியில அவனுக்கு எப்படி இந்த அசுர ஜென்மா பகவான் எப்படி பரீட்சை பண்றார். அந்த அசுரன் இந்திரனால கொலை பண்ணப்பட்டு அப்போ சித்திரகேதுவுக்கு கடைசியா சாரூபிய மோட்சம் கிடைச்சு விடுறது. அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அவர் தத்துவத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கிறாராம். யாரு? விருத்தாசுரன் இந்திரனுக்கு சொல்லி கொடுக்கிறாராம். பக்தியாத்ம தத்வகதனே சமரே விசித்ரை. சமரேன்னா அந்த யுத்தத்துல,
யுத்தத்துல இந்த விசித்திரமான சம்பவமும் நடக்கிறது. இந்திரனுக்கு சொல்லி கொடுக்குறாராம், இப்படியாக சத்ரோ ரபி அவ 2 பேரும் சத்ருக்கள், 2 பேரும் சண்டை போட்டு இருக்கா, உக்கிரகமா 2 பேரும் சண்டை போட்டிருக்கா. சத்ரோ ரபி பிரமம பாசிய கதம் பதம் தே, கடைசியில வந்து அவன் பிறந்து போயிடுறான். அவனுக்கு பதம், வைகுண்ட பதமும் கிடைச்சு விடுறது. அப்படியாக சித்திரகேதுவுக்கு வந்து இப்போ வந்து மோட்சமும் கிடைச்சு விடுறது. இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்போ அஜாமில சரித்திரத்துல என்ன பார்த்தோம், அவர் ஒரு மனுஷன் இல்லையா, மஹீம் சுரா, பூலோகத்து தேவரா இருந்தவர் அவர், பூலோகத்துல தேவருடைய அந்தஸ்துல இருந்தவர் அஜாமிலன். அதாவது அந்த தர்ம பதத்துல இருந்ததுனால அப்படி சொல்றாரு. ஆனா பூலோகத்து தேவர்களவா. இப்போ எப்படி பகவான் அவருக்கு கூட அனுகிரகம் பண்றாரு இல்லையா, அதே மாதிரி இப்போ சித்திரகேது அவன் ராஜா கத்திரியன், அவனுக்கும் வந்து தேவலோகத்தில் இருக்கப்பட்டவருக்கு கூட அவரை வந்து எப்படி அனுகிரகம் பண்றாருங்கிறத நம்ம பார்த்தோம். அவளுக்கும் மோட்சம் கிடைக்கிறதுங்கிற அந்த இதையும் புரிஞ்சுக்கணும் இந்த கதையில இருந்து. அப்படியாக இந்த கதையோட எப்படி ஜாயின் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் 2-3 தடவை நீங்க படிச்சு பார்த்தாதான் கன்ஃபியூஷன் இல்லாம என்ன வாக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கடைசியா மருத்துக்கள்னா காத்து எப்படி, காத்துன்னா ஏர், இந்த காற்று வந்து வாயு, இந்த வாயு எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. त्वत्सेवनेन तिदिरिन्द्रवधोत्यदापि तान् प्रत्युदेन्द्र सुहृदो मरुतोऽपि लेभे तुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेवा तत्राश्रुतस्त्वमवमां पवनालयेश. சுருக்கமா சொல்லிவிட்டா. நான் உங்களுக்கு இதுக்கும் பின்னால ஸ்டோரி என்ன வாக்குன்னு பார்க்கணும். சேவை, பகவானுடைய சேவையில இறங்கினாலாம் யாரு, திதி யாரு, தக்ஷனுடைய புத்திரி. 60 பேர்ல திதி ஒருத்தி, அதித்தி ஒருத்தி. அதித்திக்கு பிறக்கப்பட்டவா எல்லாரும் தேவாதிகள், திதிக்கு பிறக்கிறவா எல்லாரும் அசுர குணம் இருக்கும் அவளுக்கு எல்லாம். இப்போ இங்க இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், காஷ்யபருடைய மனைவி திதி. அப்போ இவ என்ன பண்றான்னா, எப்போ இந்த இந்திரனுக்கும் அசுரர்களுக்கு சண்டை நடந்துட்டே இருக்கு இல்லையா, அப்போ இந்த தேவாதிகளை கொல்லறதுக்குள்ள அதிவல்லமையை படைத்த ஒரு புள்ள தனக்கு பிறக்கணும் அப்படின்னு, எப்படியாரும் இந்திரனை ஜெயிக்கக்கூடிய ஒரு புள்ள தனக்கு பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை திதிக்கு. அப்போ திதி என்ன பண்றாங்கன்னா, காஷ்யபர்கிட்ட வற்புறுத்துறா. வந்து சாயங்காலம் அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அப்போ அவர்கிட்ட போயிட்டு வற்புறுத்தி கேட்கிறா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னுட்டு. அப்ப காஷ்யபர் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்றது, அது என்ன அவ கசின்ஸ் மாதிரி தானே, பிரதர்ஸ் மாதிரி தானே இல்லையா, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, எனக்கு அப்படி ஒரு குழந்தை வேணும். இப்ப எப்படி ஒரு மனைவி கேட்கறா இல்லையா, ஒத்துண்டு தானே ஆகணும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பும்சவனம்னுட்டு ஒரு விரதம் இருக்கு, ஒரு நோன்பு அந்த மாதிரி வச்சுக்கலாமே. அந்த பும்சவனம்ங்கிற ஒரு நோன்பை நீ கடைபிடிக்கணும். ஆனா அதுல வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய உண்டு. அதாவது பிராமணாளுக்கு சாப்பாடு போடணும், கோர சம்ரக்ஷணை பண்ணணும், பகவான் விஷ்ணுவை ஆராதிக்கணும், விஷ்ணு ஆராதனை மெயின் அதுல, அப்புறம் கோ சம்ரக்ஷணை பண்ணணும், அப்புறம் பிராமணாளுக்கு எல்லாம் சாப்பாடு பண்ணணும். இந்த மாதிரி நித்தியம் அந்த குழந்தை பிறக்கிறது வரைக்கும் இந்த விரதத்தை வந்து எந்த தடங்களும் இல்லாதக்கு பண்ணிட்டு வரணும். அதுல நிறைய என்னெல்லாம் பண்ணப்படாதுங்கிற விதிகளும் நிறைய இருக்கு, அதையும் சொல்றாரு. நீ ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் அந்த பிறக்கிற குழந்தை வந்து அவளுக்கு நண்பன் ஆயிடுவன்னு சொல்லிடுறார் காஷ்யபர். அதாவது ஏதாவது ஒரு சின்ன தப்பு, நீ இந்த நோன்பு நோக்கும் பொழுது ஏதாவது தப்பு நேர்ந்ததுன்னா நீ உனக்கு பிறக்கிற குழந்தை வந்து அவளுக்கு நண்பன் ஆயிடுவன்ட்டு சொல்றாரு அவர். சரி பரவாயில்ல, இவ வந்து அந்த விரதத்தை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார். அதுதான் துவத் சேவனேன இந்திர வதோத்தியதாபி, இந்திரன் எப்படியான வதம் பண்ண, அது ஒரே ஒரு குறிதான் அவளுக்கு. அப்போ துஷ்ட ஆசை, அது கெட்ட ஆசை பாருங்க, இந்திரனை எப்படியான வதம் பண்றதுக்குள்ள ஒரு குழந்தை தனக்கு பிறக்கணும். அப்போ என்னன்னா அந்த விரதத்தை மேற்கொண்டு ரொம்ப சிவியர் ஆஸ்டரிட்டிஸோட அதை வந்து ஃபாலோ பண்றா திதி. அப்போ இது காத்தாலேருந்து தானே இத்தனை நோம்பெல்லாம் நோத்து பட்னி எல்லாம் பிரசாதம் பண்ணி எல்லாம் கொடுத்து கோ சம்ரட்சணம் பண்ணி பிராமண சாப்பாடு இப்படி ஒரு நாளை பூல பண்ணிட்டு வந்தோன்னா ஒரு நாள் சாயங்காலம் என்ன இருக்குதுன்னா தூங்கி போயிடுறேன். இப்போ இந்திரன் வந்து கூட இருந்து டிஸ்கஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்திரனுக்கு தெரியும் இந்த மாதிரி இது பண்றா ஒரு குழந்தை பிறங்கிறதுக்குன்ட்டு. இப்போ அவன் சமயம் பார்த்துட்டு இருக்கான் என்ன பண்ணலான்னு. எப்படியா இந்த குழந்தை பிறந்தானா இந்திரனை கொண்டுடும் இல்லையா, வதம் பண்ணிடும். அப்போ என்ன பண்றான்னா, அந்த ஈவினிங்ல எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அசதியில தூங்கி போயிடுறா திதி. தூங்கின உடனே இந்திரன் என்ன பண்றான், தன்னோட யோக வலிமையினால அவளுடைய கர்ப்பத்துக்குள்ள பூந்துடுறான். அந்த கர்ப்பத்துக்கிட்ட பூந்துட்டு அந்த இல்லையா, அந்த கர்ப்பத்தை வந்து 7 துண்டா வெட்டி விடுறானா. நீங்க பாக்கலாம், அந்த 7 குழந்தைகள் அங்க நிக்கிறதுங்க, 7 துண்டா வெட்டுறானா.
அப்ப அந்த 7 துண்டுகள் பாக்குறதுக்கு அப்படி ஜொலிக்கிறாளாவா பாக்குறதுக்கு. அப்போ அந்த 7 குழந்தைகளும் அழத் தொடங்குறதான், ஓன்னு அழத்தணும். குழந்தை பிறந்த உடனே குழந்தைகள் அழும் இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் அழ தொடங்கினோடனே இவனுக்கு மனசு இப்படி கலங்கி போயிடுறது, 7 சேர்ந்து அழறது. அப்போ மா ருத்ங்கிறானா, மான வேண்டாம், ருத் அழறது, ருதுன்னு அழறது, அழ வேண்டாம் அழ வேண்டான்னு சமாதானப்படுத்துறான அந்த குழந்தை. இப்போ மா ருத்ங்கிறது மருத்துன்னு ஆயிடுறது. அவாதான் இந்த வாயுக்கள். அப்புறம் இந்திரன் என்ன பண்றான், இந்த 7 குழந்தைகளை மறுபடியும் 7 துண்டுகள் ஆக்குறான். இவன் எப்படியாரு இந்த குழந்தைகளை வதம் பண்ண, இல்லாட்டா இவா வந்து இந்த தேவகுலங்கள் எல்லாத்தையும் அழிக்க தொடங்கி விடுவா இல்லையா? அப்ப அதனால மறுபடியும், ஆனா உண்மை நடக்கிறது இல்ல, 49 மருத்துக்கள் தேஜஸோட பாக்குறான் அவன். அப்போ வேணும்னுட்டு அவ இருந்த தவம் இப்ப அவளுக்கு 49 குழந்தைகள் பிறந்துடுறது. அந்த 49 பேரும் அவ வந்து மருத்துக்களாக்கும். காத்து மாருத்ன்னு சொல்றான், மருத். நீங்க பாக்கல, அந்த 49 பேரும் காத்துக்கள், வாயுக்கள் அவ. இப்ப வந்து பகவத்கீதையில ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு, அத கீழே அந்த ஸ்லோகத்தை பாருங்க, கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கோ பாக்யா, இந்த ஸ்லோகத்துக்கிட்டவா கீழே. இப்போ என்ன சொல்றாங்க, ஆதித்யா நாமஹம் விஷ்ணு. இது பாருங்க 10ஆம் சாப்டர்ல 21 பகவத்கீதை படிக்கிறவளுக்கு தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. ஆதித்யாராம் அகம் விஷ்ணுங்கிறார். 12 ஆதித்யர்கள் உண்டு, அதுல வந்து நான் தான் விஷ்ணுன்னுட்டு பகவான் சொல்றார், அர்ஜுனன்ட்ட சொல்றார். ஆதித்யா நாம அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவி அம்சுமான். ரவினா சூரியன், சூரியன் இருக்கிற அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அம்சம், அந்த அம்சமும் நான் தான், அந்த ஜோதியும் நான் தான் சொல்றார். மரீச்சிர் மருதாம் அஸ்மி. மரீச்சின்னா அந்த தேஜஸ், மருதாம் அந்த மரு காத்து, அந்த காத்துல இருக்கிற தேஜஸும் நான் தான்ங்கிறார். இப்போ இந்திரன் வந்து அந்த ஃபீட்டஸை வெட்டினோன்னு தேஜஸ்விகளா அந்த 7 பேரும் வரா இல்லையா? அப்போ அந்த தேஜஸும் நான் தான்னு சொல்றார் பகவான். மரீச்சிர் மருதாம் அஸ்மி நட்சத்திராணாம் அகம் சசி. அப்போ இந்த நட்சத்திரங்கள்ல சந்திரனும் நான் தான். ரொம்ப அழகான ஸ்லோகம் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. எல்லாமே நான் தான் சொல்லி வரிசையா நிறைய ஸ்லோகங்கள் உண்டு. அப்போ பகவான் சொல்றாராம், அந்த மருத்துக்களுக்கு அந்த தேஜஸ், அப்போ அந்த தேஜஸ்விகளா இருக்கா இல்லையா அந்த வெட்டின அந்த பீசஸ் எல்லாம். அப்போ மாருத் எப்படி அந்த பேரு வந்ததுன்னு நான் சொன்னேன். இப்போ பகவானுடைய அம்சங்களாக்கும் விஷ்ணுவை குறிச்சு பண்ணின தவம். சோ அந்த தவத்துக்கு அவளுக்கு பலன் கிடைக்கிறது பாருங்க. ஒரு குழந்தை வேணும்ட்டு கேட்டவளுக்கு இப்ப 49 தேஜஸ்விகள் பிறந்திருக்காங்க. இப்ப வந்து இது ஒரு சின்ன ஒரு சயின்ஸை நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது சரியா தப்பாங்கிறது எனக்கு தெரியாது, பட் எனக்கு தோணினதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸ் தான் இதை பத்தி தெரியும். கெமிஸ்ட்ரி படிச்ச சப்ஜெக்ட் ஏதோ மெயின் கெமிஸ்ட்ரி மெயின் எடுத்தவாளுக்கு படிச்சிருப்பாரு. பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் டேபிள் பார்த்திருப்பேன் நீங்க. அதுல வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணி ஒவ்வொரு கட்டமா போட்டிருப்பான். அப்போ அதுல வந்து 18 பீரியட்ஸ் இருக்கும், அது நிறைய இருக்கு அதுல விஷயங்கள் எல்லாம். அப்போ அதுல அது எப்படி என்னன்னா, அது அதனுடைய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த குரூப்ல வந்து விழும். இப்போ ஏதாவது ஒரு குணங்கள் ஒரு கேஸுக்கு இருக்கு, அது கண்டுபிடிக்கல என்னன்னா, பின்னால அந்த கேஸ் கண்டுபிடிச்சானா அந்த எலிமெண்ட்னா அது கேஸாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம், சாலிடாவும் இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அது கண்டுபிடிக்கும் போது கரெக்டா அந்த காலி இடத்துல இருக்குமா, அது போய் சேர்ந்துக்கலாமா, அப்பேற்பட்ட டேபிள் இது. நாங்க படிச்சிருக்கோம் அந்த கெமிஸ்ட்ரியில, அவேர்னஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இது வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருக்கேன் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம். அதுல வந்து இந்த 18ஆம் குரூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 7 கேசஸ் லிஸ்ட் பண்ணி, 7 கேசஸ் வந்து இனர்ட், நம்ம படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். இனர்ட் கேசஸ்ன்னு சொல்லுவா, இல்ல நோபல் கேசஸ்ன்னு சொல்லுவா. நோபல் கேசஸ் சொல்லுவா இந்த 7 கேஸ். அது வந்து இந்த ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரெடான், இந்த மாதிரி 7 அழகா நீங்க பார்க்கலாம் அந்த டேபிள்ல. சோ நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 7 உண்டா வரைக்கும் இந்த தேஜஸ்விகளா பிறக்கிறா இல்லையா, சோ இந்த 7 எலிமெண்ட்ஸும் இது எப்படி என்னத்தினால இந்த தேஜஸ் என்னன்னா, இதுக்குள்ள இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்குள்ளேயும் ஆட்டம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன அணுக்கள் இருக்கும், பரமாணு சொல்றோம் இல்லையா, இந்த ஆட்டம்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா அது O2ன்னு ஃபார்முலா கொடுக்குறோம். அது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜன் கண்டெயின் 2 ஆட்டம்ஸ் இல்லையா. அப்போ அந்த 2 ஆட்டமும் சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரு மாலிக்யூல். ஆனா இந்த இனர்ட் கேஸஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி என்னன்னா, இந்த ஆட்டம் எத்தனை ஆட்டம்ஸ் இருந்தாலும் தனித்தனியா தான் இருக்குமா. ஒரு அந்த ஆட்டத்தோட ஆட்டம் கம்பைன் ஆகி இது மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணாது. ஸோ இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் எலிமெண்ட்ஸ்.
கேசஸ் சொல்லுவா, இல்லாட்டா நோபல் கேசஸ் சொல்லுவா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த இதெல்லாம் படிக்கும் பொழுது. படிக்கிற காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியறது கூட. ஆனா இப்போ வந்து இதெல்லாம் இதை வந்து இந்த பாகவதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கா பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம. ஆனா காலேஜ்ல எல்லாம் படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் தெரியறது. இப்போ ஒரு சின்ன விஷயத்த நான் கனெக்ட் பண்ணினேன், அது சரியா தப்பா நான் இதை பத்தி கேட்டு ஒதுக்கு சொல்ல முடியல. பட் somehow ஐ ஃபீல் தட் இந்த 7 கேசஸ் நோபல் கேசஸ்ன்னு சொல்றா, இன்னர் கேசஸ்ன்னு சொல்றா. சோ இது பின்னால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லையா? சோ இந்த விஷயம் இந்த கிரந்தத்துல இருக்கு பாருங்க. இந்த மாபெரும் கிரந்தத்துல பாகவதத்துல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கா. சம்திங் கிரேட். நோ இப்போ ஜம்பூ தீபத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த தீபங்கள் எல்லாத்துலயும் எத்தனை விஸ்தீரணம் எல்லாம் என்ன கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கா. எத்தனை தூரத்துக்கு மகாவிஷ்ணுடைய அந்த மகத்துவம் பரவி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் 21ஆம் தசகத்துல. அப்போ இது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டடி பண்ணியிருக்கா. சோ அதே மாதிரிதான் இந்த 7 கேசஸ் இதே வந்து பின்னால 49 வந்திருக்கலாம். இப்போ இந்த 7 இதுல வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் ஆகாது. இந்த கேசஸ்ல இந்த சயின்ஸ்னு நீங்க படிச்சிருப்பேன். இந்த சயின்ஸ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணினா இட் எமிட்ஸ் லைட். இப்போ இந்த நியான் சைன், ஆர்கான் சைன் இதெல்லாம் அந்த லைட்ஸுக்குள்ள அந்த அந்த கேஸை வச்சிருப்பாங்க. அந்த கேஸை வச்சுட்டு அதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இட் எமிட்ஸ் லைட். அப்போ அது நான் பளபளன்னு ஜொலிக்கும் அது. அப்போ இங்க வந்து பாருங்க, அந்த தேஜஸ்ன்னு சொல்றா இல்லையா, மரீச்சிர் மருதோஸ்மின்ட்டு பகவானே சொல்றார், அந்த தேஜஸ் நான் தான் சொல்றார். இப்போ அந்த தேஜஸ் எப்படி வருது பாருங்க, இந்த கேசஸ்க்கெல்லாம் அந்த தேஜஸ் வருது. ரொம்ப ஸ்பெஷல் கேசஸ் ஆகும் இன்னர் கேசஸ்ங்கிறது. ஸோ இதுல இருந்து நான் சும்மா ஜஸ்ட் கனெக்டட் இட். எப்படி இந்த மெய்ஞானம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தத்துவம். அதாவது நம்ம கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சிருப்போம், வந்து ஹைபோதிசிஸ்ன்னு சொல்லுவா முதல்ல. அதாவது இப்படி அனுமானம் இப்படி இருக்கலாம், அதுக்கப்புறமா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுவா. அப்போ அது ஒரு பிரின்சிபல் ஆயிடும் இல்லையா. முதல்ல ஆட்டம்ஸ் முதல்ல சொன்னா, ஆனா அதுக்கு லேட்டர் ஆன் தே ஃபவுண்ட் தட் ஆட்டம்ஸ் ஆர் டிவிசிபிள், ஆட்டம் உடைக்க முடியும்னு சொன்னா. அப்ப அது எப்படி, அது வந்து விஞ்ஞானம். ஏன்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஒரு தத்துவமா நம்ம சொல்றது பின்னால வந்து விஞ்ஞானம். இதேதான் வந்து நீங்க ஸ்ரீசக்கரத்துல பாருங்கோ, அந்த நடுவுல அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த டாட் வந்து பிரம்மன்னு சொல்றாவா. அப்போ அது பிரம்ம வித்தை. இந்த பிரம்ம வித்தைய அறியணும்னா ஸ்ரீவித்தை மூலமா தான், அந்த அனுபவத்துலதான் இந்த பிரம்ம வித்தைய நம்ம அறிய முடியும். இது என்ன அர்த்தம்? அப்போ இதை மெய்ஞானத்தை நீ அறியணும்னா அது விஞ்ஞானத்தின் மூலமா தான் உனக்கு அறிய முடியும். சோ அந்த ஸ்ரீவித்தைங்கிறது அங்க விஞ்ஞானமாக்கும். அந்த பிரம்மன்னு நடுவுல அந்த சொல்றோம் இல்லையா, அது வந்து அதுதான் அந்த பிரம்மன்கிறது ஒரு புரிபடாத ஒரு தத்துவம். சோ அந்த தத்துவத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஸ்ரீவித்தை மூலமாக அறிய முடியும். இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டே போனால்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த சமயத்துல ஆன்மீகமா இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸ்ரீசக்கரமெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அந்த விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சோ இது ஒரு சின்ன ஒரு அனாலஜி, எனக்கு தெரியாது கரெக்டா என்னமோ தெரியாது. சோ யூ கேன் ஜஸ்ட் திங்க் ஓவர் தட். சோ அப்படியாக இந்த மருத்துக்கள் அவ வந்து துஷ்டாசையாங்கிறார். அதாவது அவ கெட்ட எண்ணம் துஷ்டாசையேவி, அவ தன்னோட கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு இந்த விரதத்தை பண்ணி ஒரு குழந்தைதான் வேணும்ன்றனால அவளுக்கு இத்தனை குழந்தை தேஜஸ்விகள் பிறக்கிறா இல்லையா. துஷ்டாசையேவி சுபதெய்வ பவன் நிஷேவே, பவன் நிஷேவா ஒன்ன சேவிச்சு அவளுக்கு இத்தனை தேஜஸ்விகள் பிறக்கிறா அந்த திதிக்கு. அப்ப திதி வந்து எழுந்திருந்துட்டு என்ன 49 குழந்தைகள், ஒரு குழந்தை தானே அவ கேட்ட 49 குழந்தைகள் ஜொலிக்கிறா அவ கண் முன்னால. ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் திதி. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் அப்படி ஜொலிக்கிறா எல்லாரும். அப்ப இந்திரன் அப்போ இது என்ன நடந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கே. அப்ப இந்திரன் நடந்தது எல்லாம் சொல்லிடுவானா. கோபம் வருதான் திதிக்கு. அப்போ கோபத்தை அடக்கிக்கிறான்னா அந்த குழந்தைகள் பாக்குறதுக்கு அப்படி தேஜஸ்விகளா இருக்கு. அப்ப அவ சொல்றான், அந்த இந்திரன்ட்ட சொல்றான், இந்த குழந்தைகள் நீ ஒண்ணும் பண்ணப்படாது, ஒண்ணும் பண்ணப்படாது, நீ வந்து உன்னுடைய இதா கூட்டுல சேர்த்துக்கணும், நீ வாழன்னு சொல்ற. இந்திரன் வந்து வாழ்க்கை தேவ பதவி கொடுக்கணானா. வாயு தேவர்கள்னு சொல்றோம் இல்லையா, ஆனா பிறந்தது என்னமோ திதிக்கு பிறந்து பாப்பா எல்லாரும். சோ வாயு தேவர்கள்னு சொல்றோம், வாயு தேவான்னு சொல்றோம் நம்ம. சோ இது மாதிரி அந்த பதவியை கொடுக்கறானா இந்திரன் வாழ்க்கலாம். அவரோட துஷ்டாசேபி அந்த துஷ்ட எண்ணத்தோட பண்ணினா கூட நடக்கிறது பகவானை சேவிச்சதுனால அவ பகவானுடைய அனுகிரகத்துல அவ வந்து இந்த மாதிரி பழிச்சுன்னு 49 குழந்தைகள் அவளுக்கு பிறக்கத்தை நம்ம பார்த்தோம். கடைசியா பட்டத்திரி என்ன சொல்றார், தத்தா திருஷத்மம அவ அவமாம் பவனாலயேஷ. அப்போ பட்டத்திரி என்ன சொல்றார், விடுவரா சும்மா சொல்ற, அந்த துர் எண்ணத்தோட உன்னை சேவிச்சா திதி, ஆனா அவளுக்கு கூட நீ அனுகிரகம் பண்ணினியே,
அப்போ அப்பேற்பட்ட குருவாயூரப்பா தத்தாதிருஷஸ்துவம் அவ மாம் என்னுடைய நீ போக்கணும்னுட்டு ஒரு வேண்டிக்கிறார். சோ இந்த கோவில் பாருங்க, அந்த சமயத்துல 15th செஞ்சுரியில அவர் இருந்திருக்காரு இல்லையா, அந்த சமயத்துல உள்ள குருவாயூர் கோவிலாக்கம் இது எப்படி இருந்தது பாருங்க. அந்த சமயத்துல இப்ப எப்படி இருக்கு பாருங்க. அந்த சமயத்துல அந்த இதுல மண்டபத்துல அவர் உட்கார்ந்துட்டு தினமும் ஒவ்வொரு தசகமா எழுதிட்டு வர்றாரு இல்லையா. அப்ப எழுதிட்டு வரும்போது அதனாலதான் இந்த பிக்சரை நாங்க போட்டிருக்கோம். ஏன்னா வி ஆர் கோயிங் பேக் டு தட், அந்த 500 வருஷத்துக்கு பின்னால போறோம் நம்ம. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த பாகவத்துல இருக்கிற விஷயங்களை எல்லாம் சுருக்கி ஒரு மாலையா கோத்து என்ன அழகா சொல்லியிருக்காரு. எத்தனை விஷயங்கள் இந்த 4 லைன்லயே அடக்கி இருக்கு இல்லையா. அப்ப நீங்க சைட் பை சைட் நீங்க பாகவதத்தையும் படிக்கணும், அதே மாதிரி பகவத்கீதையும் படிக்கணும். இது 3ம் வெல் நிட்டது. இது 3ஐயும் நீங்க படிச்சுட்டே வந்தோன்னா எத்தனையோ விஷயங்கள் நமக்கு புரியும். இதுல எத்தனையோ விஞ்ஞானமும் இருக்கு, தத்துவங்களும் இருக்கு, பிரின்சிபல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம புரியும். அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற காலத்துல நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படியாக பட்டத்திரி கடைசியில முடிக்கிறார். தத்தா திருஷ அவ காப்பாத்தணும், மாம் என்னுடைய ரோகத்திலிருந்து என்னையும் காப்பாத்தணும். பவனாலயேஷ, பவனம்னா காத்து இல்லையா. பகவான் அது உங்களுக்கு தெரியுமா, குருவும் வாயுமா சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணினது அல்லவா. பவனாலயேஷ அந்த மருத்துக்கள்ங்கிற முடிக்கிறார் இல்லையா. அப்ப பகவான் பவனாலயேஷன்ட்டு முடிக்கிறார் பாருங்க. சோ அதே நம்ம எத்தனை விதத்துல இந்த நாராயணியத்தை என்ஜாய் பண்ணலாம் பாருங்க. விஷயங்கள் தத்துவத்துக்கு தத்துவம், பக்திக்கு பக்தி, எல்லா விஷயங்களும் நமக்கு இந்த நாராயணியத்திலேயே கிடைக்கிறது. இது நம்ம பண்ணியிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. அடுத்தது பிரகலாத சரித்திரம். Thank you, Mami.